बुधात्पतिकार्यशौरी सर्वानुकेतुदिविषत्परिषत्प्रधानाः त्वद्दासदासचरमावधिदासदासाः श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम्। रविचन्द्रबुधनीने राहुकेतु नीने रविचन्द्रबुधनीने राहुकेतु नीने कविगुरुशनियु मंगलनु नीने रविचन्द्रबुधनीने राहुकेतु शनियु मंगलनु नीने दिवरात्रियु नीने नवविधानवु नीने दिवरात्रियु नीने नवविधानवु नीने भवरोगहर नीने भेषजनु नीने सकल ग्रह बल नीने सरसिजाक्ष निखिल व्यापक नीने विश्वरक्षक सकल ग्रह बल नीने सरसिजाक्ष कनकरुचिरा काव्याख्याता शनैश्चरनोचिता श्रुतगुरुबुधा भास्वद्रूपा द्विजादिपसेविता ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் முக்கியமாக இந்திரனுக்கும் வருணனுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஏன்னா கார்த்தாலேருந்து இந்திரனும் வருணனும் போட்டி போட்டுண்டு. ஆனால் துர்கா சூக்தத்தில் வேதம் வரும்போது சொல்கிறது நாவேவ சிந்தும், எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் பகவான் நாவாய் ஒரு படகாய் வந்து நம்மளை கொண்டு யூத் ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துருவார். அப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரனுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நவக்கிரக நாயகனே, நவக்கிரகத்துக்கு ஒரு பெருமை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வேதத்துக்கு ஒரு அங்கம் ஜோதிஷ சாஸ்திரம். அந்த வேதாங்கமாய் இருக்கக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரமே இந்த கிரகாதிகளை வைத்து கொண்டு தான். அந்த நவக்கிரகத்துக்கு ஒரு பெருமை. அக்காலத்தில் பெரியோர்கள் சாஸ்திர விஷயத்தை படிக்க வேண்டும், அவலம்பிக்க வேண்டும், அதில் நிறைய தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற அவாவோடு சொல்லும்போது என்ன சேர்த்து சொல்வானா, இது ஒரு வேடிக்கைக்கு. ஏன்னா ஒரு கல்யாணம்னு எடுத்துட்டா பெரியோர்கள் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருத்தத்தை பார்க்குறது ஒரு வழக்கம். அப்போ அந்த கிரகத்தின் பேச்சுவார்த்தை வரும். அப்போ வரக்கூடிய மாப்பிள்ளை, பெண்ணாத்தில் பார்த்தா வரக்கூடிய மாப்பிள்ளை எப்பேற்பட்டவராக இருப்பாரோ அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்தை வேடிக்கையாக சொல்வா. பாரத பஞ்சமோ வேதா ஜாமாதா தசமோ கிரகா. ஒருவேளை 5வது வேதம் என்று ஒன்றை அழைக்க வேண்டும் என்றால் அது ஸ்ரீ மகாபாரதத்துக்கு அந்த பெருமை போகுமாம். பாரத பஞ்சமோ வேதா, 4 வேதங்களில் உள்ள சாரமான விஷயம் அனைத்தையும் அந்த 5வது வேதமான ஸ்ரீ மகாபாரதம் சொல்லும். அப்போ பாரத பஞ்சமோ வேதா, ஸ்லோகத்தை முடிக்கணுமே, 4ஓடு சேர்ந்து 5 அப்படின்னா நவத்தோடு சேர்ந்து 10. ஜாமாதா தசமோ கிரகா, 10வது கிரகம் மாப்பிள்ளை. உடனே அந்த வியாக்கியாதா கேட்டார், 10வது கிரகம்னு மாப்பிள்ளைக்கு எதுக்கு பேர் கொடுக்கணும்னா, 9 கிரகம் தான் படுத்தோம்னு நினச்சோம், வந்திருக்கிறத 10வதும் சேர்த்து படுத்துறதே, அதனால் பாரத பஞ்சமோ வேதா ஜாமாதா தசமோ கிரகாம்பா. காரணம் என்னன்னா, இது கல்யாணத்தில் ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கறதுங்கிறது ஒரு வழக்கம். அப்போ அந்த நவக்கிரகத்துக்குன்னு ஒரு பெருமை உண்டு. ஆனால் தலைப்பு நவக்கிரகம்னு மட்டும் நிற்கலை, நவக்கிரகத்துக்கு நாயகன் ஒருத்தர் இருக்கார் போல இருக்கு. அதனால் நவக்கிரகத்தையும் சொல்லணும், நாயகனையும் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு அவாவோடு இங்கே வந்திருக்கோம். இதில்
7ஆம் நூற்றாண்டு, ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தில் ஒரு மகா கவி இருந்தார். அவருக்கு மயூர கவின்னு பேர். அவர் எழுதின ஒரு ஆச்சரியமான கிரந்தத்துக்கு சூரிய சதகம் 100 ஸ்லோகங்கள் சூரிய பகவான் மேலே எழுதியிருக்கார். அதுக்கு பிராச்சீனத்தில் சொல்லக்கூடிய பெரியவாள்லாம் ஐதிஹ்யம் சொல்லும்போது, ஒன்று அவர் கண்ணால் அந்த கவியாக இருந்திருக்க வேண்டும், கண்ணு பார்க்க முடியாமல் இருந்திருக்க வேண்டும். ரெண்டாவது ஐதிஹ்யம் என்னன்னா, துவச்சையில் ஒரு ரோகம், அதாவது லெப்ரசி வந்தா மாதிரி சில ஐதிஹ்யங்கள் இருக்கு. அவர் அதை நிவாரணார்த்தமாக சூரிய பகவானை வேண்டி பீகார் மாநிலத்தில் இருந்தவர் அழகான ஒரு காவியம் ரச்சனை பண்ணார். அதற்கு சூரிய சதகம்னு பேர். அதில் எடுக்கிறார், பக்தி பிரக்வாயதாத்தும் முகுட்ட புட்டகுட்டி கோட்டர குரோடலீனாம் லக்ஷ்மீமா கிருஷ்டுகாமா இவ கமல நவோத்காட்டனம் குர்வதேயே காலாகாராந்தகாரான் அபதித ஜகத் சாத்வசத்வம்ச கல்யாஹ கல்யாணம் வக்ரியாசு கிசலய ருச்சயஸ்தே கரா பாஸ்கரஸ்ய. பாஸ்கரனான சூரியன் கார்த்தால என்ன பண்ணுவார்னர், அவருடைய கைகளால், அவருடைய சஹஸ்ர கிரணங்கள் என்னும் கையால் அந்த அழகான தாமரையை திறந்து விடுறாராம். காரணம் என்னன்னர், ஏன்னா தாமரை என்பது மகாலட்சுமிக்கு வசிக்கும் இடம். கார்த்தால சூரிய பகவான் கார்த்தால புரோஹிதரா குளிச்சுட்டு கார்த்தால வாசக்கதவை திறந்து விடுறாரா, அந்த தாமரையின் இதழை திறந்து விடுறாரா. அதனால மகாலட்சுமி உதிக்கின்றாள். பிராத கிருதாப்தவவிதி பயசாம் நிதானே பத்ரார்ச்சகா சுச்சிகரோ பிருத தப்த சக்கரஹ உத்காடய துதித விஷ்ணு பதைக சக்தி விஸ்வாம்ப பத்ம சமசத்ம தளாந்தரம் தே அப்படின்னு ரொம்ப அழகா சூரிய பகவான் எப்படி பிராட்டி கார்த்தால கட்டாட்சிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். அப்படின்னா தாமரைக்கு ரொம்ப பிடிச்சவர் சூரியனா இருக்கார். சாரச மித்ர மித்ரபானோன்னு எடுக்கிறார் தீட்சிதர் வாழ். இதே ஸ்ரீ மகாபாரதத்தில் இத்த வியாசர் சொல்லும்போது ரொம்ப பிராச்சீனமாக ஒரு விஷயம் சொல்லின்னு வர்றார். பிருதா என்கின்ற பெண்ணை தத்து பெற்று கொண்டார் குந்தி போஜன் என்கின்ற ராஜா. குந்தி போஜன் தத்து பெற்றதால் அந்த பெண்ணுக்கு, தத்து வந்த பெண்ணுக்கு குந்தி என்ற பெயர் ஏற்பட்டது. அவளுக்கு தான் பிராச்சீனத்தில் பிருதா என்று பெயர். பிருதாவான குந்தி சிறு வயதில் தன் தந்தையார் வீட்டில் வசிக்கும் போது துர்வாசர்னு ஒரு மகரிஷி வந்தார். துர்வாசர் எங்கே போனாலும் ஏதாவது சண்டை சச்சரவு, ஏதாவது கூடவே கான்ட்ரவர்சி கூடவே வரும். அதனால் வந்தவருக்கு கொஞ்சம் விருந்தோம்பல் செய்ய வேண்டும். பெண்ணை கூட்டு சொன்னார், இவருக்கு விருந்தோம்பல் செய். இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தாலும் நல்லா பார்த்து கவனிச்சுண்டுது. அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் சமர்ப்பிச்சுது. ஏன்னா இந்த துர்வாசரை பற்றி எங்கே போனாலும் ஏதாவது சாபம் கொடுத்துருவார். ஹீ ப்ரொனவுன்ஸ்ட் அ கர்ஸ், ஹீ டேஷ் ப்ரொனவுன்ஸ்ட் அ கர்ஸ்னால் நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணிடலாம், ஆப்ஷனே கேட்க வேண்டாம். துர்வாசர் தான் ஏதாவது சாபத்துக்காகவே பிறந்தவர். உங்களுக்கு அபிஜான சாகுந்தலம்னு ஒரு காவியத்தை கேள்விப்பட்டிருப்பேள். அந்த நாடகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, துஷ்யந்த மகாராஜா சகுந்தலையோடு இருந்தார். இருந்துவிட்டது ராஜகாரியமாக கிளம்பி போயிட்டார். அவள் கர்ப்பவதி ஆயிட்டா. அவரையே நினச்சின்னு உட்காந்துருக்கா. எதேச்சிகமாக யாதிருச்சிகமாக அன்னைக்கு ஆசிரமத்தில் கண்வ மகர்ஷி இல்லை. அப்படியே துஷ்யந்தனியே நினச்சின்னு இருக்கா. அப்போ துர்வாசர் வந்துடுறார். எதேச்சி அவர் வந்துட்டார். எதிர்ச்சையேவ சம்பிராப்தம்னு வால்மீகியினுடைய வார்த்தை. அந்த மாதிரி இவர் எதிர்க்க வரார். இவர் வந்து போ போ நான் வந்திருக்கேன்னார். ஒன்று காதலையே அவர் போட்டுக்கல. அவர் சாபம் கொடுத்துட்டார். என்ன ஒரு காம்ப்ளிகேட்டட் சாபம் பாருங்க அபிஜான சாகுந்தலத்தில். நீ யாரை மனசில் நினைச்சுட்டு இருக்கியோ அவர் நினைப்பிலேருந்து நீ போயிடுவேன். இப்படி டைரக்டாக கொடுத்துருக்காமே, ஓ மனசுலேருந்து அவர் போயிடுவார், அவர் நினைப்பிலேருந்து நீ போயிடுவேன். அது எப்படி போவே? காளிதாசன் ஒரு மகாகவி ஒரு உவமை சொல்ல வேண்டாமா? கதாம் பிரமத்தா பிரதமம் கிருதாமிவ. ராத்திரி தீர்த்தபானம் 9:45 10 மணிக்கு பண்ணிட்டு ஒருத்தன் என்னெல்லாம் சத்தியம் பண்ணுறானோ அதை கார்த்தால் எழுந்தா மறந்துடுவானாம். அந்த தீர்த்தபானம் பண்ணவன் எப்படி அடுத்த நாள் கார்த்தால மறப்பானோ அந்த மாதிரி அவன் ஒன்றை மறந்துடுவான். கதாம் பிரமத்தா பிரதமம் கிருதாமிவ. 1090 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இவ்வளோ எழுதியிருக்காருன்னா டிசம்பர் 31 ராத்திரி அவர் கவனிச்சிருக்கார். கதாம் பிரமத்தா பிரதமம் கிருதாமிவ. ஒருவேளை கலியுகத்தில் அவர் இருந்தார்னா எப்படி மறந்திருப்பார்னா ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி மறந்திருப்பார்னு எழுதியிருப்பார். அவ்வளோதான். இப்படி இந்த பெண் துர்வாசருக்கு விருந்தோம்பல் செய்து வரம் பெற்றாள். அவர் என்ன ஒரு வரம் கொடுக்குறார் பாருங்க. என் பூனலுக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணார் 6 வைன் கிளாஸ். ஏதோ பஞ்சபாத்திரமாவது கொடுத்துருக்கலாம்.
பூனலுக்கு எனக்கு அது கிஃப்ட். அந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணமே இல்லை, அதுக்கு ஒரு கிஃப்ட். நீ எந்த தேவதையை ஸ்ரத்தையோடு இந்த மந்திரத்தை சொல்லி ஆராதனை பண்ணுறியோ அந்த தேவத்தை உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துரும். இது சின்ன பொண்ணு. அதனால் குந்தி தேவி போய் சூரியனை பார்த்து பிரார்த்தனை பண்ணால் உடனே ஒரு குழந்தை கிடச்சிடுத்து. இப்போ குழந்தைய வச்சு என்ன பண்ணுறது? ஆனால் இந்த குழந்தை நல்ல கவச்ச குண்டலங்களோடு பிறந்த குழந்தை. இந்த குழந்தையை கங்கையில் ஒரு கூடையில் விட்டு விட்டு இருந்தாள். இந்த குழந்தை தான் ராதேயன் என்கின்ற தேரோட்டி, அதாவது திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி வளர்த்தெடுக்கின்றான். இந்த ராதேயன், அந்த ராதா என்கின்றவன் வளர்த்தெடுத்ததால் இந்த குழந்தைக்கு ராதேயன் கர்ணன் பேர் வருது. இந்த கர்ணன் ஆஹா ஓஹோன்னு ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது பாரதப்படி. இந்த கர்ணன் கிட்டேந்து கவச்ச குண்டலங்களை பெற வேண்டும் என்பதற்காக இந்திரன் வரும்போது ஒரு நாடகத்தை அமைக்கின்றான் பாசன் என்கின்றவர். அவர் சொல்றார், அங்கைஹி சஹைவ ஜனிதம் மமதேஹ ரக்ஷா தேவாசுரைரபி நபேத்யம் இதம் சாஹஸ்ரைஹி தேகம் ததாபி கவச்சம் சஹகுண்டலாபியாம் பிரீதாமமா பகவதே ருச்சிதம் யதி ஸ்யாத். அப்பா, இந்த கவச்சம் இருந்தால் என் மாரை பிளக்க கூட முடியாதே, இந்த மார்பை பிளக்க முடியாத கவச்ச குண்டலங்களை நான் உனக்கு தானம் பண்றேன்னா. இந்த நாடகத்துக்கு கர்ணபாரம்னு பேர். பாசன் ஒரு கவி எழுதினார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல சூரிய பகவான் என்ன பண்றார் கார்த்தாலேனா, தன்னுடைய கிரணம் போன்ற கைகளால் தாமரையை மலரச் செய்து ஸ்ரீ மகாலட்சுமியை உதிக்கச் செய்கின்றார் சூரியன். அதே சூரியனுடைய கட்டாட்சத்தால் ஒரு கவச்சம் ஏற்பட்டது. இதை நம்ம லௌகீகத்தில் ரிலேட்டபிளாக எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, இப்போ எந்த ஒரு வைத்தியர்கிட்ட போங்க, நீங்கள் உங்கள் ரத்தத்தெல்லாம் பரிசோதனை பண்ண கொடுத்துட்டேன்னா ஸ்டாண்டர்டாக ஒன்று சொல்லுவார், விட்டமின் டி டிஃபிஷியன்சி. என்னவோ உங்களை பார்த்தாலே டிப்ரெஸ்டாக இருக்கேள், இப்போ தான் எங்கேயோ உபன்யாசத்துக்கு போயிட்டு வந்திருக்கேள், அதனால் சூரியன் எதிர்க்க போய் நின்றுடுங்கோ. தமிழ்நாட்டில் கேட்கணுமா, சூரியன் அப்படி பிரகாசிக்கிறார், அதனால் அந்த சூரியனுடைய கிரணங்களை பெற்று விடுங்கோள் அப்படின்னா. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்னு ஒரு புராண வாக்கியம் உண்டு, ஞாபகம் வச்சுங்கோ. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத் ஈஸ்வரஹா ஞானமன்விச்சேத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பவன் சூரியன். அப்போ அந்த சூரியனை பற்றி சொல்றார் தீட்சிதர், சாரசமித்ர மித்ரபானோ சஹஸ்ர கிரண கர்ணசூனோ க்ரூர பாபஹர கிருஷானோ குருகுஹ மோதித ஸ்வபானோ சூரி ஜனேடித சுதினமணே. ஒரு நாளுக்கு அழகு சேர்ப்பது சூரியன். சோமாதி கிரக சிகாமணே, அதனால தான் நவகிரகத்தில் நடுவில் கொண்டு நடுநாயகமாக சூரியனை வைக்கிறது ஒரு வழக்கம். தீரார்ச்சித கர்மசாட்சினே திவ்யதர சப்தாஸ்வரதினே. காலங்கார்த்தால் எழுந்து அர்க்கியம் கொடுப்பது எதற்குனர் திருப்புகழில் அருணகிரிநாதர் எடுத்தார். காலை உதித்து ஆதித்யாயன காயத்ரி ஜபம் செய்துனர் அருணகிரிநாதர். கார்த்தால எழுந்து எதுக்கு அர்க்கியம் கொடுக்குறோன்னா, சூரியனை உதிக்க செய்யாமல் இருப்பதுக்கு சில ராட்சசால் இருப்பாளாம். இதை தைத்திரியம் சொல்றது ஞாபகம் வச்சுங்கோ. எதுக்கு அர்க்கியம் கொடுக்குறோம்? இப்போ எல்லா குழந்தைகளும் என்ன கேட்குறா, give me a meaning, why are we doing all these rituals? There should be some meaning associated with all of these. Can you just explain? I'm explaining. இதை நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க. என்னென்னா, அர்க்கியம் கொடுக்கும்போது அந்த ஒவ்வொரு துளியும் நம்ம கார்த்தால காலை கொஞ்சம் ஊனிக்கணும். அது அர்க்கியம் கொடுக்கும்போது, அந்த அர்க்கியம் கொடுக்கும்போது ஒவ்வொரு துளியும் வஜ்ரீபவந்தின்னு வேதம் சொல்றது, வஜ்ரமா மாறி சூரியனை உதிக்க செய்யாமல் இருக்கக்கூடிய அசுரர்களை ராட்சசால மந்தேஹாருணே த்வீபே பிரக்ஷிபந்தின்னு வேதம் சொல்றது. மந்தேஹாருணம்னு ஒரு த்வீபத்தில் போய் தள்ளுமா. அதனால சூரியனை உதிக்க செய்வதும் இந்த வேத மந்திரம் தான். அதனால கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் அந்த அர்க்கியம் கொடுப்பது சூரியோதயத்துக்கும் சூரியனுடைய ரட்சகத்துக்கும் தான். அப்போ சூரியனையும் ரட்சிப்பது வேத மந்திரம்னு ஒரு அர்த்தம் வருது. இதை தீட்சிதர்வாள் ரொம்ப அழகா சௌராஷ்டிரம்னு ஒரு ராகத்தை எடுக்கிறார். என்ன ஒரு அழகு பாருங்க. சூரியன் பிரத்யக்ஷ தேவதை. இப்போ நீங்கள் சுக்கிரனை பார்த்தேளா செவ்வாயை பார்த்தேளானா எங்கேயோ இருப்பா, அதெல்லாம் மங்கல்யான் தான் போய் பார்த்துட்டு வரும். நம்ம பார்க்கலாமானா சூரியன்கிற நவக்கிரக தேவதையை பார்த்துடலாம். இந்த சூரியன் பிரகாசிக்கும் போது அவருடைய கிரணங்கள் ஒரு பர்டிகுலர் லாட்டிடியூட்லேருந்து ஒரு லாட்டிடியூடு வரைக்கும் நன்னா விழும். அதுதான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு பேர். அதனால தான் இந்த இடத்துல வரக்கூடிய இடத்துல இன்னும் சூரியனுடைய எனர்ஜியை ஹார்னஸ் பண்ணலான்னு பாரத தேசம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்னு ஆரம்பிச்சது. இந்த பேட்ச் ஆஃப் ஜியாகிரபிக்கு ஷௌரம்னு பேர்.
அந்த ஷௌரம்ங்கிற இடத்துல தான் மோதேரா டெம்பிள் இன் குஜராத், அதே மாதிரி கொனார்க் டெம்பிள் இன் ஒடிசா, தேவ் டெம்பிள் இன் பீகார், மார்த்தாண்ட சூர்யா டெம்பிள் ஆஃப் காஷ்மீர், சூர்யா டெம்பிள் ஆஃப் மூலஸ்தானம் முல்தான் இன் பாகிஸ்தான், டெம்பிள் ஆஃப் சன் இன் லக்ஸர் ஈஜிப்ட், எல்லாமே இந்த ரீஜனில் வரும். அதனால தான் இந்த ரீஜனுக்கு ஷௌரா பெல்ட். அந்த பகுதி குஜராத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் சௌராஷ்டிரம்னு பேர். அந்த சௌராஷ்டிரத்தை தான் வந்தவாள் தான் இப்போ மதுரையில் நிறைய பேர் உட்காந்து நிறைய பேர் வந்திருக்கா பாருங்க, அவள்லாம் சௌராஷ்டிராள்னு பேர், சௌரத்திலேன்னு வந்திருக்கா. அதனால தான் தீட்சிதர் வாழ் சூரியனுக்காக ஒரு கீர்த்தனை பாடும்போது ராகத்தையும் சௌராஷ்டிரமா அமைச்சர். பற்றி அழகாக தீட்சிதர் எடுக்கிறார் பாருங்க. சப்தாஸ்வரதினே. ஃபிசிக்ஸில் நம்ம ஜென்ரலி படிப்போம், ஒயிட் லைட் பாசஸ் த்ரூ அ ப்ரிசம். அப்போ தான் உங்களுக்கு அந்த விப்கியார்னு ஒரு கான்செப்ட் வரும். 7 நிறங்களில் அந்த வயலட்டுக்கு அந்த பக்கம் அல்ட்ரா வயலட் போய் ரெட்டுக்கு அந்த பக்கம் இன்ஃப்ரா ரெட்டாக 7 ஸ்பெக்ட்ரம் வருது பாருங்க. சப்தாஸ்வரதினே அப்படின்னா 7 நிறங்கள், 7 நிறங்களுக்கும் பிரதிநிதியாய் 7 குதிரைகள், ஒரு சக்கரத்தில் ஓடக்கூடிய ரதம், சம்பத்சரம்னு பேர் சூரியனுடைய ரதம். அந்த 7 குதிரைகளை பிடிக்கக்கூடிய கடிவாளங்களில் ஒன்று தான் காயத்ரின்னு பேர். அந்த காயத்ரிங்கிற சந்தஸ், காயத்ரீம் சந்தசாம் மாதா, அந்த சந்தஸை தான் சூரியனை பார்த்து சூரிய காயத்ரின்னு ஒரு சாவித்ரின்னு ஒரு சூரியனை சொல்லி விடுறோம். இந்த சூரியனுக்கு என்ன பெருமைன்னா, அதே சூரிய வம்சத்தில் வந்தவன் தான் ராமன். சூரிய வம்சத்தில் வந்தவர் ராமர். ராமர் யுத்த காண்டத்தில் ஒரு காலகட்டத்தில் லங்கா பகுதி அந்த இடத்துல யுத்தமெல்லாம் பண்ணி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாராம், அப்படியே ரொம்ப ஃபெட்டிகெல்லாம் இருக்கும்போது அப்போ அகஸ்தியர் ஒரு ஸ்லோகத்தை கற்றுக் கொடுக்குறார், எனர்ஜைசர் மாதிரி. அதற்குத்தான் ஆதித்ய ஹிருதயம்னு பேர். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் ச அக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வதைச்ச சமாகம்ய திரஷ்டும் அபியாகதோரணம் உபாகம்யாப்ரவீத்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷின்னு ஒரு ஸ்லோகம். அதில் ஒரு விஷயம் சொல்கிறார், நாசயத்யேஷ வைபூதம் தமேவ சிருஜதி பிரபு பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபிஹி. இந்த ஸ்லோகம் எதுக்குன்னார், ஒரு அரசாங்கமும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம் இது அப்படின்னா நிச்சயமாக கேட்க மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா ஒரு கடலில் ஜலத்தில் உப்பு கலந்துடுத்து, சமுத்திரஸ்ய ஜலம் லவணம். அந்த உப்பை விட்டுட்டு வெறும் சுத்த ஜலத்தை மட்டும் சூரியனுடைய கிரணங்களால் வாங்கி அது இந்திரனுக்கு உட்பட்ட மேகங்களில் தக்க வச்சுருது. இப்போ நம்ம எதுவுமே ஞாபகம், இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட்டில் ஏதாவது டைப் அடித்தோன்னு வச்சுங்கோ, ஒரு லிமிட்டேஷன் உண்டு.
நீங்கள் சேவ் பண்ணலேன்னா அது சேவே ஆகாது. அப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வரும், ஐயோ சேவ் பண்ணலேன். அப்புறம் என்ன பண்ணார், ஒரு மகாஜானி மகாச்சாரியர் என்ன பண்ணார், ஆட்டோ சேவ்னு ஒரு மோடு கொண்டு வந்தார். அதான் நீங்கள் எழுத 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 அதுவே சேவ் ஆகிடும். இப்போ நம்மளுடைய யந்திரத்தை நம்மளே நம்புறதில்லை. இப்போ இதெல்லாம் கொண்டு நம்ம இந்திரன் கிட்ட வச்சுடுறோம். என்னது, க்ளவுடில் வச்சுட்டா அந்த க்ளவுடில் உட்காந்துட்டு இருக்குது. அதனால் இந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை சூரியனுடைய கிரணங்கள் வாங்கி சுத்த ஜலமாய் மேகத்தில் தக்க வைக்கிறதாம். மேகம் மறுபடியும் ஜலமாக கார்த்தால 6 மணிலேருந்து 12:30 1 மணி வரைக்கும் கொடுத்துருதான். அப்புறம் கொடுக்காதான், ஏன்னா மத்தியானம் கச்சேரி இருக்குன்னுட்டு. அப்போ கொடுக்கறது இல்லையா? அதை தான் சொன்னார், பாயத்தேஷ தபத்தேஷ வருஷத்தேஷ கபஸ்திபிகி, பருகி தக்க வைத்து திருப்பி கொடுக்கறதே. அதுபோல் அரசாங்கமும் மக்கள் கிட்டேந்து வரி பணத்தை வாங்கி வழியில் இருக்கக்கூடிய கால்வாயெல்லாம் சுத்தம் பண்ணி மழை வந்தாலும் அப்படி வச்சுக்கணும்னு அது ஸ்லோகத்தை சொல்கிறா பாருங்க. வருஷத்தேஷ கபஸ்திபிகின்னு அவர் சொல்லி வைக்கிறார். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நடக்கக்கூடிய காரியமாக பார்க்கலாம். என்னென்னா, இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆதித்ய ஹிருதயம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம். ஸ்ரீ மகாபாரதத்தில் வனப்பர்வா இவ 5 பேரும் திரௌபதியோடு சேர்ந்து காட்டுக்கு கிளம்பி விடுறா. காட்டுக்கு போகணுன்னு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபுட் சப்ளை. என்னென்னா, இதில் பீமன் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கணும்னா எந்த ஹோட்டல் கொடுத்தாலும் போகிறார். இது காட்டில் கொண்டு எங்கே அரிசியை வாங்க, எங்கே சப்பாத்தியை பண்ண, எங்கே அதுக்கு தாலை பண்ண, என்னத்தை பண்ண. அதனால் திரௌபதி கதறிவிட்டா. சுவாமி, இவாளுக்கெல்லாம் எப்படி 1க்கு 5 பதிகள் வேறு, இவாள் எப்படி சாப்பாடு போடுறதுங்கிறச்ச சூத பௌராணிகாள் வந்து சொல்கிறா, சூரியனை பிரார்த்திங்கோ. அதனால் ஸ்ரீ மகாபாரதத்தில் வனப்பர்வால சூரியனுக்கு ஒரு அஷ்டோத்தர சதநாமாவளி இருக்குது. அது பாடின போது ஒரு ஸ்லோகம் வருது, ஏவம் பானுமயம் ஹென்னம் பூதானாம் பிராணதாரணம் பிதைஷ சர்வபூதானாம் தஸ்மாத்தம் சரணம் பிரஜ. எப்படி நாம் சமைப்பதற்கு சூரியன் வேணுமோ, செடி சமைப்பதற்கும் சூரியன் வேணும். ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் ஒரு 2 மார்க் கொஸ்டின் செகண்ட் ஸ்டாண்டர்டில். வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா, அதுவும் ஆற்றுல தளிகை பண்ணி சாப்பிடணும்னு வச்சுக்கோ, அதுக்கு சூரியன் வேணும். நம்ம வேணும்னாலும் சூரியன் வேணும். அப்போ சூரியன் என்பவர் அவ்வளோ முக்கியமானபடியால் அவருக்கு ஸ்துதி பண்ணி பாண்டவாளுக்கு கிடைக்கக்கூடிய பாத்திரம் தான் அக்ஷயம்னு பேர். அக்ஷய பாத்திரம்னு பேர். அது இன்ஸ்டா பாட் மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் அது சொல்லிட்டேன்னா, அது இப்போல்லாம் அது ஆற்றுலேருந்தே சொல்லிட்டா அதுவே சமைச்சிடும். சாப்பிடாது, அதுவே சாப்பிட்டுக்காது, தளிகை மட்டும் பண்ணி வச்சிரும். அந்த மாதிரி ஒரு பாத்திரம். ஆனால் இந்த பாத்திரம் என்னென்னா, ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டால் ஒரு தடவை தான் வேலை பார்க்கும். நீங்கள் அதை அலம்பி வச்சுட்டேன்னு வச்சுங்க, அப்புறம் அது வேலை பார்க்காது. இதில் ஒரு கட்டனை நடக்கிறது. என்னென்னா, சூர்யானுகிரகத்தில் கிடைச்ச அக்ஷய பாத்திரம் பஞ்சபாண்டவாளுக்கு. துரியோதனன் என்ன பண்ணி விடுறான், சகுனியோட பேசி துர்வாசரை தன்னுடைய சிஷ்யகோஷ்டியோடு அனுப்பிச்சுட்றான். இவா காலத்தால் வந்துடுறா. கரெக்டாக அவன் டைம் பார்த்து அனுப்புவான். எப்போ இந்த பஞ்சபாண்டவாள் சாப்பிட்டுட்டு பாத்திரமெல்லாம் தேய்ச்சி முடிப்பாளோ அந்த சமயமாக போங்கோங்கிறான். இவா வந்த உடனே யுதிஷ்டன் ஆற்றுல ஒன்றும் கேட்காமலே வந்து எல்லாரும் கட்டாயம் சாப்பிட வாங்கோ அப்படின்ட்டு. திரௌபதி சொன்ன, ஜஸ்ட் நவ் ஐ வாஷ்ட், கியா போல் ரே யுதிஷ்டிர் அப்படின்னா. சரி, என்னது இது இப்படி சொல்லிட்டேலே, ஐயோ ஏற்கனவே காட்டில் இருக்கேன், இப்போ சாபம் வேற கொடுத்துட்டாருன்னா அடுத்தது நரகம் தான். அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது பயந்தாளாம் திரௌபதி. கிருஷ்ணா, என்னை ரட்சிக்க வரமாட்டியோன்னா. ரொம்ப அழகான ஸ்லோகம் ஸ்ரீமன் நாராயணித்த அன்னாந்த பிராப்த சர்வம்ஷஜமுனி சகித திரௌபதி சிந்திதா அத பிராப்த சாகான்னம் அஷ்ணன் முனிகணம் அகிருதாக திருப்தம் அந்தவனாந்தேன்னு பட்டதிரியுடைய வார்த்தை. கிருஷ்ணான்னு நினைச்சாலாம். உடனே கிருஷ்ணர் வந்துட்டார். பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார். அவர் வந்து கதவை திறந்தா, கிருஷ்ணா இப்போதான் உன்னை நினைச்சா, ஐ ஜஸ்ட் தாட் அபவுட் யூ, தும் ஆ கயே அப்படின்னா. ஹா, மே ஆ ரஹா ஹூம் துவாரகா சே, கியா சாஹியே, பூக்கா ஹூம், எனக்கும் பசிக்குது. என்னையா கார்த்தாலேன்னு வந்தவாள்லாம் பசினே வரையிலே, நான் இப்போ தானே பாத்திரம் தேய்ச்சி முடித்தேன் நான் திரௌபதி. அப்போ கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ தானே தேய்ச்ச, நிச்சயமாக நன்னா தேய்ச்சிருக்க மாட்டேன். அவர் பாருங்க எவ்வளோ கரெக்டாக கணிக்கிறார். அதனால் நன்னா தேய்ச்சிருக்க மாட்டேன், பாத்திரத்தை கொண்டாடினார். ஷாக்கான்னம், மிஞ்சி போன ஒரு கீரை இருந்துதான். கிருஷ்ணர் வாயில் போட்டுண்டார். துர்வாசர் அங்கே ஏப்பம் விட்டார். அவ்வளோதான். ஐயோ, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஷாக்கான்னம். அப்போது நவக்கிரகத்தில் ஒருவனாக இருக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் கொடுத்த அக்ஷய பாத்திரம் கூட பாண்டவர்களுக்கு கை கொடுக்காத பொழுது கொடுத்தவன் நவக்கிரக நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்படி சூரியனுடைய அனுகிரகம். பாகவதத்தை பார்த்தேன்னா, சத்யபாமாவுடைய தந்தையார் சத்ராஜித்தின் பேர். அவருக்கு ஒரு மணி சியமந்தகம்னு கிடைச்சது, சூரியனால தான் கிடைச்சது. ஆசீத் சத்ராஜித சூரிய பக்த
சந்திரஸ்ய பரமசகா பிரீதஸ்தஸ்மை மணிம்பிராதாத் சூரியஸ்துஷ்டஸ்யமந்தகம்னு பேர். அப்போ ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆதித்ய ஹிருதயமோ, ஸ்ரீ மகாபாரதத்தில் அஷ்டோத்தர சதநாமாவளியோ, அல்லது சூரியன் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமோ, அத்தனையும் சூரியனால், அந்த சூரியனுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய பெருமாள். அதனால்தான் தீட்சிதர் சௌராஷ்டிரார்ண மந்திராத்மனேன்னு சூரியனுக்கு இருக்கக்கூடிய மந்திரத்துக்கே சௌராஷ்டிரார்ணம்னு பேர். சௌராஷ்டிரார்ண மந்திராத்மனே சௌவர்ண ஸ்வரூபாத்மனே பாரதீஷ ஹரிஹராத்மனே மூர்த்தி மூர்த்தி விதரணாத்மனே சூர்யமூர்த்தே நமோஸ்துதே சுந்தர ಛಾಯಾಧಿಪತೆ ಸೂರ್ಯಮೂರ್ತೆ ನಮೋಸ್ತುತೇ. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு தனி பெருமை. அவள் நித்தியமாக இருந்தாலும் நித்தேவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வேச்ச மானுஷின்னு பராசரர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்றார். அவள் நித்தியமாக இருந்தாலும் அவதார கட்டத்தில் பெருமாளோடு கூட அவதரிக்கக்கூடியவள். அவளுடைய ஒரு அவதார கட்டனையை பாகவதமோ விஷ்ணு புராணமோ சமுத்திர மந்தனத்தின் போது சொல்றது. லக்ஷ்மீன் க்ஷீர சமுத்திர ராஜ தனயாம் அவள் பிறக்கின்றாள். அந்த உதிக்கக்கூடிய லக்ஷ்மி கிட்ட அத்தனையும் இருக்கான். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வான்னார் ஆச்சாரியன். இஹலோக சௌக்கியம் கைவல்யங்கிற சொத்து, பரமபதம்ங்கிற மோட்சம். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா. ஆளவந்தார் சொல்லும்போது சம்ஸ்ருதக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் சம்பாவியதே கர்ஹிச்சித்துன்னு எடுக்கிறார். மூணுத்தையும் கொடுப்பவள். அதனால்தான் ஆகார திரயசம்பன்னாம் அரவிந்த நிவாசினின்னு அம்மாள் எடுத்தார். சமஸ்தத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி, அவகிட்ட எல்லா தன்மையும் இருக்குனார். எது எல்லா தன்மை? சமுத்திர மந்தனத்தின் போது எதெல்லாம் வந்ததோ அத்தனையும் இருக்குனார். என்ன? சமுத்திர மந்தனத்தில் உச்சைஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு குதிரை, ஐராவதம்ங்கிற பெருத்த ஆனை, கல்பக விருட்சம் கேட்டதை கொடுக்கக்கூடிய செடி கொடி, அதே சமயத்தில் கேட்டதை கொடுக்கக்கூடிய காமதேனு, கேட்டதை கொடுக்கக்கூடிய சிந்தாமணின்னு ஒரு மணி, அத்தனையும் சமுத்திரத்துக்குள்ள இருந்துதான், ரத்னாகரன் கிட்ட இருந்துதான். அதை கடைஞ்சு மந்தனம் செய்து அதெல்லாம் எடுக்கணும். உள்ள சமுத்திரராஜாங்கிற பிதா என்ன பண்ணாராம், காமதேனு கிட்ட இருக்கக்கூடிய தன்மை எது? கேட்டதை கொடுக்கக்கூடியது. விஷ் யீல்டிங் கிரீப்பர் கம் ட்ரீ. அது கிட்ட இருக்கக்கூடிய விஷீல்டிங் தன்மை, கேட்டதை கொடுக்கக்கூடிய தன்மை, அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதமான தன்மையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டார், அப்படியே பிழிஞ்சு எடுத்துட்டார். ஐராவதம் அதுகிட்ட இருக்கக்கூடிய பெருத்த ஒரு மெஜஸ்டிக், அது என்ன கஜகாமினின்னு சொல்றா இல்லையா, அந்த எலிஃபென்ட் கேட், அதற்கு இருக்கக்கூடிய தன்மையை பிழிஞ்சு எடுத்துட்டார். வாருணி கிட்டேந்து எடுத்துட்டார். அதே சமயத்தில் அமிர்தத்துக்கிட்டேந்து எடுத்துட்டார். எதெல்லாம் உயர்ந்த வஸ்துக்கள்னு இருந்ததோ சமுத்திரராஜா அத்தனை கிட்டேந்து வசத்தியான விஷயத்தை பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துட்டார். எடுத்துட்டு he fit that into his girl called லக்ஷ்மி. அதனால லக்ஷ்மி எப்படி இருப்போனா, காமதேனுவை போல் கேட்டதை கொடுப்பவள். லக்ஷ்மி எப்படி இருப்போனா, ஐராவதம் போல் கஜகாமினியாக இருக்கக்கூடியவள். மகாலட்சுமி எப்படி இருப்போனா, அமிர்தத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சஞ்சீவனத்துவம் எப்படி இருக்கோ அத்தனையும் இருக்கும். அதனால தான் சொல்றார், அங்கம் தே மிருதுஷீத முக்த மதுரோர் தாரைர் கணைர் கும்பதா க்ஷீராப்தேஹே கிமிருஜீஷதாம் உபகதா மன்யே மகார்காஸ்ததா இந்துக்கல்பலதா சுதா மதுமுகா இத்யாவிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்ரிமகதம் திவ்யம் வபூர்ணார்ஹத்தின்னு பட்டர் எடுத்தார். அப்படி சமுத்திரராஜா கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்ல ஒன்று சந்திரன். சந்திரனுக்கு பின்னே மகாலட்சுமி வந்ததால் அவளே சந்திர சகோதரி, சந்திரனுக்கு சோதரி. இப்போ ஒரு தடவை என்ன ஆயிடுத்தான், பெருமாள் கிட்ட
சந்திரன் பேசி கொண்டிருக்கும் போது பெருமாள் சந்திரனை பார்த்து சொன்னாராம், நீ என்ன ஓஹோன்னு இல்லை, என்னோட சங்கு மாதிரி இருக்கேன்னு விட்டாராம். சங்கத்தை பார்த்து, பாஞ்சஜன்யத்தை பார்த்து, சந்திரனே நீ என் சங்கு மாதிரி இருக்கேன்னு விட்டாராம். சங்குக்கு எப்படின்னா, டோன்ட் கம்பேர் மீ, ஐசா கம்பேர் மத் கரோ அப்படின்னு அதுக்கு ரொம்ப சந்திரன் ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக ஃபீல் பண்ணிவிடுது. அது சந்திரன் இந்த பெருமாளுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் பாட்டத்தை கற்பிக்க வேண்டும்ங்கிறதுக்காக சந்திரன் நேர போய் மகாலட்சுமியின் முகத்தில் போய் அமர்ந்து விட்டாராம். எப்பெல்லாம் பெருமாள் மகாலட்சுமியின் முகத்தை பார்ப்பாரோ அப்போ சந்திரன் ஞாபகம் வரும் பாருங்க. சந்திரனை தானே ஏளனம் பண்ணார், சந்திரனோட முகம் வந்துடுத்து. இப்போ சந்திரனுக்கு இன்னும் அது பொறுக்கலையாம். சந்திரனுக்கு என்ன தோணி விடுத்தா, என்ன போய் சங்கத்தோட ஒப்பிட்டாயோ, அதனால சங்கத்தை கொண்டு நேர மகாலட்சுமி கழுத்தில் கொண்டு வச்சுட்டாராம். அதனால தான் சங்கு கழுத்துன்னு சொல்கிறோம். சங்கம் கழுத்தில் இருக்குது, முகம் சந்திரனை போல இருக்குது. அதனால தான் இந்த ரொம்ப இந்த சலச்சித்திரங்கள்லாம் பார்த்தேன்னா ரொம்ப ஆத்மா நல்லது, வார்த்தை மட்டும் கொஞ்சம் கொடியதாக இருக்கும். சங்கு அறுத்துருவேன்லாம் சொல்கிற பாருங்க. நிறைய உபன்யாசம்லாம் கேட்டிருக்கார் அவர். அவருக்கு தெரியும் சங்கு இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு. அதனால் சங்கம் வந்தது. அப்படின்னா சந்திரனுக்கு அப்பேற்பட்ட குளிர்விக்கக்கூடிய தன்மை, குளிர்விக்கக்கூடிய சந்திரன் மின்னுவது பிரகாசிப்பது மகாலட்சுமியின் முகத்தில். அப்பேற்பட்ட சந்திரனுக்கு என்ன பெருமைன்னா, ஸ்ருங்காரத்துக்கு ஏற்ற கிரகம். அதாவது ஒரு நாயகனும் நாயகியும் சேர்ந்தான்னு வச்சுக்கோ, எப்போவுமே அந்த இடத்துல சந்திரன் நிலாவே வா, இப்படி தான். சூரியனே வாணி யாராவது பாடுவாளோ, பட்ட பகல் என்ன 12 மணிக்கு அக்னி நட்சத்திரத்து போது நாயகன் நாயகியை அழைத்து சூரியனை பார்த்து பாடினான், சூரியனே வா அப்படின்னா அது கொஞ்சம் கோபக்கார பொண்ணுன்னு அர்த்தம் இல்லையா. சந்திரனை பார்த்து தான் பாடினான். அது எந்த அளவுக்கு ஸ்ருங்காரத்துக்கு உதவும்னா, அஷ்டபதியில் ஜெயதேவர் எடுக்கிறார். ராதை கிருஷ்ணருக்காக காத்துன்னு இருந்தாலாம். கிருஷ்ணா வாஸ் வெரி பிஸி, அவர் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, அவரால் வர முடியல. அப்போ கொஞ்ச நாளை கழித்து ராதாவோட சഖி போய் சொல்கிறாளாம், கிருஷ்ணா உன்னையே நினைச்சுட்டு இருக்கா ராதை, எந்த அளவுக்கு உன் மேல விரகம் வந்து தாபம் ஏற்பட்டிருக்குன்னா, குளிர்விக்கக்கூடிய சந்திரனுடைய கிரணங்கள் கூட அவளை எரிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கந்தத்தோடு கூடிய சந்தனம் கூட துர்நாற்றம் வீசுவது போல் இருக்கு. அந்த அளவுக்கு அவளுக்கு உன் மேல விரகதாபம்னர். நிந்ததி சந்தன மிந்து கிரண மனு விந்ததி கேதமதீரம். நிந்ததி சந்தன மிந்து கிரண மனு விந்ததி கேதம் அதீரம். व्यालनीलय मिलने नगरमिव कलयति मनय समीरम्. व्यालनीलय मिलने नगरमिव कलयति मनय समीरम्. माधव मनसि जविशिखवया दिव भावनया त्वयि माधव मनसि जविशिखवया दिव भावनया त्वयि சந்திரனை பற்றி வில்லிபுத்தூரார் பாரதத்தில் எடுக்கிறார்.
எங்கள் மாதவன் இதயமா மலர் வரும் உதயத்திங்கள் மாமலர் பிணியில் பிறந்து இசையுடன் சிறந்தோர் அங்கண் மாநிலத்து அரசர் பல கோடி அவ்வரசர் தங்கள் மாக்கதையான்றி அவ்வையின் சமைக்கன் பொருந்தவானுரை நாங்களை நாடொரும் புணர்வோன் அருந்தவானவர்க்கு ஆரமுது அன்புடன் அளிப்போன் திருந்தவானவர்க்கு அரியவன் செஞ்சடை முடிமேல். சந்திரனுக்கு என்ன பெருமைனா சந்திரமா மனசோஜாதகா, பெருமாளுடைய மனசே ஆவிர்பவித்து சந்திரனாக வந்ததோ, அந்த சந்திரைதான் செஞ்சடையோனான சிவபெருமானின் ஜடையில் போய் தங்கியதோ. அப்பேற்பட்ட சந்திரனுக்கு பராசரர் எடுக்கக்கூடிய விஷயம், தம்ச பகவான் அப்ஜயோனிகி அசேஷ ஔஷத அதித்விஜ நக்ஷத்ராணாம் அதிபத்தியை. ஹீ இஸ் த ரூலர் ஆஃப் ஆல் மூலிகை. அதனால தான் சந்திரன், இதே இடத்துல போன வருஷம் சந்திரனை பற்றி சொல்லும்போது விவரித்து சொன்னேன். அத்தனை மூலிகைக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால தான் கிரி, ஒரு மலைன்னு எடுத்துட்டேன்னா நிறைய ஔஷதி விருட்சங்கள் செடிகள் இருக்கும். சந்திரன் முழுக்க பிரகாசிக்கும் போது பௌர்ணமி அன்று அந்த மூலிகையில் பட்டு நாம் கிரிவலம் வந்தால் ரொம்ப சிரேஷ்டங்கிறதுக்காக தான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருது ஒரு வழக்கம். எல்லா நட்சத்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கார். அதை தீட்சிதர் வாழ் எடுக்கும்போது இந்தும் ஷோடச கலாதரம், 16 கலைகளுக்கும் அவர் அதிபதி. நிஷாகரம் இந்திரா சகோதரம், மகாலட்சுமிக்கு நாயகனே சுதாகரம், எல்லா விதமான அமிர்தமும் தங்கக்கூடியவனே அனிஷம்னு எடுக்கிறார். இந்தும் ஷோடச கலாதரம் நிஷாகரம் இந்திரா சகோதரம் சுதாகரமனிஷம். இந்தும் ஷோடச கலாதரம் நிஷாகரம் இந்திரா சகோதரம் சுதாகரமனிஷம். சந்திரம் பஜ மானச. கண்ணன் பிறந்தது ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷம். அப்போ சந்திரன் என்கின்ற புரோஹிதன், சந்திரவம்சத்தில் வந்ததுனால சந்திரன் குளித்து வந்தது போல் இருக்குன்னார். அபத்தியலாபம் யதுவீர பத்னியாக. இதே கிருஷ்ணன் தேவகிக்கு பிறந்து யசோதையால் வளர்க்கப்படும் போது பெரியாழ்வார் ஒரு விஷயம் சொல்றார். குழந்தைக்கு ஊட்டி விட்டுருக்கா. ஊட்டி விடும்போது சந்திரனை பார்த்து சொல்றா, சந்திரனே நீ கொஞ்சம் நகர்ந்துட்டே இருக்கே, ஒரு இடத்துல நில். அப்போ சந்திரன் கேட்டுதான், நான் ஏன் நிற்கணும், என் குழந்தையின் அழகை ரசிச்சுட்டு போன்னு யசோதாவின் வார்த்தை. அப்போ அந்த சந்திரன் ஒன்றும் கண்டுக்கல. அப்போ யசோதா சொல்கிறாளாம், ஏண்டாப்பா என் குழந்தை ரொம்ப சிறுவன் என்று நினைத்தாயோ? சின்ன குழந்தை, நான் திரஸ்காரம் பண்ணிட்டு போனா தப்பில்லைன்னு நினைக்கிறியோ? சிறுவனின் வார்த்தையை மாபலியிடம் சென்று கேள். சிறியவன் என்று நினைத்து மாபலி அந்த வாமனனை வெகுண்டான். அவனே உலகத்தை அளந்து பாதாளத்துக்கு தள்ளினான். சிறியன் என்று என் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய். சிறுமையின் வார்த்தையை மாவலியிடம் சென்று கேள். சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரிய கான். நிறைமதி நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான் எடுத்தார். அப்பேற்பட்ட சந்திரன் எப்படி இருக்கார்னார் தீட்சிதர் எடுத்தார். சசாங்கம் கீஷ்பதி சாபானுகிரக பாத்திரம். இதையும் போன தடவை வரும்போது விவரித்து சொன்னேன். 2 சாபங்கள் சந்திரனுக்கு ஏற்பட்டது. ஒன்றும் தக்ஷ பிரஜாபதியின் புதல்விகள் தான் நட்சத்திரங்கள். இந்த 27 சொல்கிறோம், உத்திரட்டாதி அது இது கபூரட்டாதி எல்லா நட்சத்திரமும் தக்ஷனோட பொண்ணு. 27 சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ரோஹிணி கிட்ட ரொம்ப பிரியகரம், ரோஹிணி கிட்ட ரொம்ப ஆசைப்பட்டவராக இருந்தார். இந்த பூரட்டாதி பூராடம் எல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லிவிடுத்து, என்ன எங்கேயுமே கூட்டுன்னு போக மாட்டேங்கிறார். அப்படி கூட்டுன்னு போனோன்னு சாபம் கொடுத்துவிட்டார். நீ ரொம்ப பளபளான்னு மின்னுவதால் தானே இந்த கர்வம் உனக்கு, அதனால நீ தேய்ந்து கொண்டே வருவாய், க்ஷயரோகம் வரக்கடவும். அப்புறம் மாப்பிள்ளை கேட்டார்னே, சார் மாமனாரே போய் சாபம்லாம் கொடுத்தா நன்னா இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. கொடுத்தது தான், ஆனால் ஒரு விமோச்சனை என்னென்னா தேஞ்சுட்டே வருவேன், அப்புறம் வளர்ந்துட்டே போவேன். அதனால் 15 நாள் தேயும் படலம், 15 நாள் வளரும் படலம். அதை தான் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம், வேனிங் ஃபேஸ் அண்ட் வேக்சிங் ஃபேஸுங்கிறோம். அப்போது தக்ஷ பிரஜாபதி கிட்ட ஏற்பட்ட ஒரு சாபம். 2வது கீஷ்பதி, ப்ரஹஸ்பதியின் பத்னி தாரையோடு இவன் உறவு கொண்டதால் கீஷ்பதியின் சாபம் ஏற்பட்டது. இந்த கீஷ்பதி சாபத்துக்காக தான் 2 இடத்துக்கு போனதா எடுக்கிறா புராணத்தில். தஸ்மின் திரக்ஷஸ்ய அமர மகிழா மௌலிகந்தைரவந்தியாம்
ஆதன்வானாம் வியபகதரசம் மானசே மானசம் வஹா தீர்த்தைரண்யேபி பரிகத சுத்திம் ஹேதோ சமந்தாத்து சந்திரோல்லாச. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா கோவிலுக்குள்ளேயே சர்க்குலராக ஒரு புஷ்கரிணி இருக்கும், அதுக்கு சந்திர புஷ்கரிணின்னு பேர். சந்திரன் தன்னுடைய சாபத்தின் ஒரு விமோச்சனம் பெறுவதற்காக அவருடைய கிரணங்கள் அவ்விடத்தில் பட்டு அந்த சாப விமோச்சனம் பெற்றான். அப்ப 2 சாப நிவாரணத்துக்காக வந்திருக்கார். அதை தீட்சிதர் எடுக்கிற சசாங்கம் கீஷ்பதி சாபானுகிரகபாதம் சரஸ்சந்திரிகா தவள பிரகாசகாத்திரம் கங்கண கேயூர ஹார மகுடாதிதரம் பங்கஜ ரிப்பும். தாமரைக்கு எதிரி, ஏன்னா சந்திரன் வந்துட்டார்னா தாமரை மூடிடும். ரோஹிணி பிரியகர சதுரம், ரோஹிணிக்கு ரொம்ப பிடிச்சவனேன்னு எடுக்கிறார். शशाङ्कं गीष्पति शापानुग्रहपात्रं शरश्चन्द्रिका धवल प्रकाशगात्रं शशाङ्कं गीष्पति शापानुग्रहपात्रं शरश्चन्द्रिका धवल प्रकाशगात्रं कङ्कणकेयूरहार मकुटादिधरं पङ्कजरिपुं रोहिणी प्रियकरचतुरं चन्द्रं भजमानस चन्द्रं भज रे मानस. ஜோதிஷத்தில் ஜாதகத்தில் சூரியனால் வரக்கூடிய தோஷங்களுக்கு நிவாரணம் எதுன்னு கேட்டால் பாஸ்கர க்ஷேத்திரம்னு உண்டு. தமிழ்நாட்டில் குடந்தைங்கிற கும்பகோணத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர். பாஸ்கரனான சூரியன் ஒரு முறை கர்வத்தோடு பிரகாசிக்கும் போது பெருமாள் தன் சக்கரம் சுதர்சனத்தை வைத்து கொண்டு சூரியனுடைய கர்வத்தை அடக்கினதாக க்ஷேத்திரம். அப்போ கும்பகோணம் சக்கரபாணியை தியானித்தால் ஜாதகத்தில் சூரியனால் வரக்கூடிய தோஷங்கள் விலகும். சௌதர்ஷன் யுஜ்ஜிஹானா திஷி விதஷி திரஸ்கிருத்திய சாவித்ரமர்ச்சிஹி பாஹ்யா பாஹ்யாந்தகார க்ஷதஜ தஹங்கார பூம்னா ஸ்வதாம்னா தோகர்ஜு தூரகர்ஜ த்விபுத ரிபுவது கண்ட வைகல்ய கல்யா ஜுவாலா ஜாஜ்வல்யமானா விதரது பவதாம் பீப்சிதா பீப்சிதானின்னு சுதர்ஷன சதகத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். அதனால சூரியனை பற்றி கேட்டிருக்கேள், சூரியனுடைய அனுகிரகமும் கிட்டும். ஜாதகத்தில் சூரிய தோஷம் ஏற்பட்டால் இந்த ஸ்லோகம் கேட்டதால் ஒரு நிவாரணம் ஒன்று. இப்போ சந்திரனை பற்றியும் கேட்டிருக்கோமே, சந்திரனுக்கு 3 க்ஷேத்திரங்கள். பிராச்சீனத்தில் சந்திரனுக்கே ஒரு க்ஷேத்திரம். சந்திரனால் வரக்கூடிய தோஷத்துக்கு 3 க்ஷேத்திரங்கள். ஒன்று மாயவரத்துக்கு இந்து க்ஷேத்திரம்னு பேர், அதனால திரு இந்தளூர்னு பேர். பெருமாளுக்கு பரிமளரங்கநாதன் பேர். ஆழ்வார் எடுக்கிறார், சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்தண் ஆலிமாலே சோழமழக்களிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி எந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயே என்று உயர்ந்த க்ஷேத்திரம். தலைச்சங்கனான்மதியம்னு ஒரு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் தியானித்தால் சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள், ஏன்னா சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள் இருந்துடுத்துனா ஜென்ரலி பீப்புள் வில் அண்டர்கோ டிப்ரெஷன். கொஞ்சம் ரொம்ப சட்டுன்னு எல்லாரோடையும் பேச மாட்டா. சந்திரதோஷம் ஏற்பட்டால் வரும். அதனால் சந்திரதோஷத்துக்கு நிவாரணார்த்தமாக இந்தளூர். அடுத்தது இப்போ அங்காரகனுக்கு செல்ல வேண்டும். அங்காரகனுக்கு ரொம்ப சரித்திரம்ங்கிறது புராணத்தில் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் ஒரு காலகட்டத்தில் நாட்டியம் ஆடினாராம். நாட்டியம் ஆடும்போது நாட்டியத்திலே 2 விதம் உண்டு. ரொம்ப சந்தோஷமாக ஆடுறான்னு வச்சுக்கோ, அதுக்கு லாஸ்யம்னு பேர். இதே கோபத்தோடு ஆடினால் தாண்டவம்னு பேர். தாண்டவம் ஆடும்போது சிவபெருமானுக்கு தான் அந்த ரௌத்ரம் இருப்பதால் புருவக்கண் 2 புருவத்தை நெருக்கினாராம். அதுலேருந்து ஒரு சொட்டு வேர்வை பூமியில் பட்டதாம். பூமிக்கு கு அப்படின்னு பேர். கு அப்படின்னாலே பூமி. அதனால தான் அமாவாசை தர்ப்பணாதிகள்லாம் பண்ணும்போது எப்போ பண்ணணும்னு கேட்டால் கு
தபகாலம்னு பேர். குதபகாலம்னு சொன்னால் பூமி தபிக்கும் போது, மத்தியானம் ஒரு 11-12 மணிக்கு சூடாக இருக்குன்னு வச்சுங்க, அப்போ தான் அந்த சமயத்தில் ஸ்ராத்தாதிகள் செய்ய வேண்டும். அப்போ தபகாலம், குனா பூமி, அப்படிங்கிற பூமியில் அவருடைய வேர்வை துளி பட்டதால் அதிலேந்து பிறந்ததால் குஜன். குஜன்னு சொல்றோம் இல்லையா, குஜன்னா கூவிருந்து ஜனித்தவர். இன்னொரு அர்த்தம் உண்டு, அப்படின்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டால் கொஞ்சம் மட்டம்னு அர்த்தம். குஜன்னு சொன்னால் கொஞ்சம் மட்டமான பிறப்பேனா வேர்வைக்கு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நம்ம அதுக்குன்னே ஒரு யந்திரத்துக்கு போகிறோம், அந்த யந்திரத்தில் போனால் வேர்வை வருது. நீங்கள் 1000 ரூபா கட்டினேன்னு வச்சுங்கோ, அந்த இடத்துல வேர்வை வர வச்சுட்றாவா. ஆனால் வேதத்தில் என்னென்னா வேர்வை வந்ததுன்னா அலக்ஷ்மிக்கு இருப்பிடம்னு அர்த்தம். ஜேஷ்டாளுக்கு இருப்பிடம் தான் வேர்வை. வேர்வை சிந்தக்கூடாதான். இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு பாருங்க, ஸ்வெட் ஆஸ் மச் as you can அப்படிங்கிற. இங்கே ஸ்வெட்டுக்கு அப்படியே எதிர் நேர்மாறாக ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த வேர்வை மட்ட ஜனனமாக இருக்கிறதுனால குஜன் ஏற்பட்டது. அப்போ அந்த செவ்வாய் என்பது குஜன், மட்ட ஜன்மம். அந்த குஜனுக்கு ரொம்ப டிப்ரெஸ், அது இப்போ டிப்ரெஸ் ஆகிடுது. குஜன் ஒரே டிப்ரெஸ் ஆகி நம்மளை போட்டு ஏன் சார் மட்டம்னு சொல்கிறா, ஆல் பீப்புள் ஆர் born the same, why should they speak ill of me அப்படின்னு அது ஏதோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. பண்ண உடனே பெருமாளுக்கு ஏதாவது அவர் ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டாமா? அவர் என்ன சொல்லிட்டார், நான் அவனை எங்கேயாவது தூக்கி வைக்கிறேன்னார். எங்கே வச்சார்? சோமவாரத்துக்கு அடுத்த நாளாக வச்சார். 3 டே, மண்டேக்கு அப்புறம் தானே டியூஸ்டே வருது, மங்களவாரம். ஏன் கொண்டு வச்சார்னா, மகாலட்சுமி மங்களத்துக்கே அதிதேவதை. மகாலட்சுமியோடு சம்பந்தம் பெற்றவன் சந்திரன். அப்படின்னா அந்த மங்களத்துவம் சந்திரனுக்கும் வரும். அந்த சந்திரனுடைய நாள் பக்கத்தில் வச்சு புதனுக்கு முன்னாடி வச்சுட்டா, புதன்னா நல்ல புத்தி உடையவன், புதனுக்கு முன்னாடி சந்திரனுக்கு பின்னாடி வச்சுட்டா மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கும். அதனால தான் அந்த குஜனுக்கு அடுத்த பேர் வந்தது மங்களம்னு பேர் வந்துடுது. அதனால மங்களவாரம் பூமி குமாரம் வாரம் வாரம்னு எடுத்தார். அவர் யார் என்று கேட்டால், கொஞ்சம் நீங்கள் புராணத்தை விசாரம் பண்ணி பார்த்தேன்னா, ஹீ இஸ் ரெட் கம்ப்ளெக்ஷன். மங்களவாரம்ங்கிறது ரெட், அதனால தான் மார்ஸை கூட நம்ம ரெட் பிளானட் தானே சொல்கிறோம். அந்த செய்யோன்னு சொல்லக்கூடியதான் முருகப்பெருமான். அதனால தான் நிறைய க்ஷேத்திரங்களில் முருகனும் அங்காரக்கனும் ஒன்று, அவர் கையிலையும் வேல் இருக்கும். அதனால தான் ஞாபகம் வச்சுங்க, செவ்வாய்க்கு எந்த க்ஷேத்திரத்துக்கு பொருள்? வைத்தீஸ்வரன் கோவில். அது ஒரு வைத்தியநாதாஷ்டகத்தில் ஒரு ஸ்லோகமே உண்டு. ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயுவேத ஷடானாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாயன்னு வரும். அந்த ஸ்லோகத்தில் குஜார்ச்சிதாயன்னு வருது. அந்த குஜனுக்குரிய க்ஷேத்திரம் வைத்தியநாத க்ஷேத்திரம். அதே க்ஷேத்திரத்தில் தான் முருகருக்கும் பெருமை. ஞாபகம் வச்சுங்கோ, அவருக்கு அங்கே முத்துசுவாமின்னு பேர். அந்த முத்துசுவாமியின் அனுகிரகத்தால் தீட்சிதர் பிறந்ததுனால தான் முத்துசுவாமி தீட்சிதர்னு பேர் அவருக்கு. அந்த முத்துசுவாமிங்கிற முத்துக்குமார சுவாமி இருக்கக்கூடியது செவ்வாய்க்குரிய க்ஷேத்திரம். அதனால தான் செவ்வாயும் முருகனும் உண்டு. இப்போ நிறைய தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு தெரியும். இப்போ you see a lot of deliveries that happen through either C-section. நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதை கேள்வியே பட்டிருக்க மாட்டேன். இப்போ C-section ஒன்று இருக்குது, இல்லாட்டா அந்த எபிடியூரல்னு ஒன்று கொடுத்து ஒரு இன்டியூஸ் பண்ணுறா கிராம்ப்ஸை. அப்போ என்ன ஆகிடுறது, ஜாதகம் நம்ம கைவசம் வந்துடுறது பாருங்க. when you fix a cesarean, அப்போ நீங்கள் டிசைட் பண்ணலாம் எந்த ஜாதகத்தில் பிறந்தால் கரெக்டாக 15லேருந்து 35க்குள்ளே சுக்கிரதசை வருதுன்னு பார்ப்பா. அதை பார்த்துட்டு பிறக்க வைப்பா. ஆனால் அதுலேயும் நம்ம கையில் இல்லை. ஏன்னா அப்போ கிராம்ஸ் வரும்போது கரெக்டாக அது 5 நிமிஷம் முன்னாடி போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அடுத்த ராசி மாறிடும். அது இல்லை, ஆனால் ட்ரை பண்ணுறோம். அப்போ சிசேரியன் நடக்கிறதுக்கு ஜோதிஷர்கிட்ட போனேன்னா அவள் பொதுவாக அந்த பொண்ணோட ஜாதகத்தில் அங்காரக்கனோட இடத்த தான் பார்ப்பா. ஏன்னா அங்காரக்கன் இஸ் த அதிதேவதை ஃபார் சர்ஜரி. அங்காரக்கனோட இடத்தை பார்த்துட்டு தான் சர்ஜரி குனிக்க முடியும். கையில் வேலோட இருப்பார். அதை தான் சொன்னார் தீட்சிதர், தானவ சுரசேவித மந்தஸ்மித விலசித வக்திரம் தரணி பிரதம். நல்ல வீடு. பிராத்ருக்காரகம், நல்ல பிரதர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா அவள் ஜாதகத்தில் குஜன் நல்ல இடத்துல இருக்கணும். கோர்ட் வரைக்கும் சண்டை போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், குஜனே இல்லைன்னு அர்த்தம். ரக்த நேத்திரம், தீனரக்ஷகம் பூஜித வைத்தியநாத க்ஷேத்திரம்னு எடுக்கிறார். க்ஷேத்திரத்தை வேற எடுக்கிறார். திவ்யௌகாதி குருகுஹ கட்டாட்சானுகிரக பாத்திரம் பானு சந்திர குரு மித்ரம். இதை ஞாபகம் வச்சுங்கோ. ஜோதிஷத்துக்கு போயிட்டேன்னு வச்சுங்கோ, இது ஃபுல்லாக அஸ்ட்ராலஜி கிளாஸ் தான் இன்னைக்கு.
பானு சந்திர குரு மித்ரம். பொதுவாக நீங்கள் ஜாதகக்காரா கிட்ட கேட்டேன்னா அங்காரக்கனை பார்க்கும்போது 3 கிரகங்கள் பார்ப்பா. இது 3 ஃப்ரெண்ட்ஸ். பானு சந்திர குரு. பானுனா சூரியன், சந்திரன், குருனா பிரகஸ்பதி, மித்ரம். பாசமான சுகளத்திரம், பளபளன்னு மின்னக்கூடிய பத்னி. ஜானுஸ்த ஹஸ்த சித்திரம் சதுர்புஜம் அதி விசித்திரம்னுட்டார். நன்னா இருப்பார், ஆனால் விசித்திரம். செய்யோன்னு சொன்னால் இப்போ நம்ம விழறோன்னு வச்சுங்கோ, எங்கேயோ விழுந்துட்டோன்னு வச்சுங்கோ, அப்போ முதல் லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்கின் நீங்கள் பார்ப்பேன் இல்லையா, அந்த கலரில் தான் அங்காரக்கன் இருப்பார். அதனால விசித்திரம்னு விட்டார். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நன்னா இருப்பார், அதனால விசித்திரம் அப்படிங்கிறார் பாருங்க. அதுதான் விசித்திரம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அதனால அங்காரகனை பற்றி ஸ்ரவணிப்போம். விலசித வக்த்ரம் ஹரணி பிரதம் ப்ராத்ருகாரகம் ரக்தநேத்ரம் அம்மா 8 அடி பாஞ்சா குட்டி இவ்வளவு அடி பாயம்லாம் ஒரு பேச்சு வழக்கத்தில் உண்டு. அப்போ அம்மாவான பூமி கிட்ட மனிதர்கள் வசிப்பதற்கு மண், மனிதர்கள் சுவாசிப்பதற்கு காற்று, மனிதர்கள் பருகுவதற்கு நீர். இது 3 இருக்கு பாருங்க. ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸில் மேஸ்லோன்னு ஒரு பெரிய ஜெகதாச்சாரியர் ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கார். மேஸ்லோஸ் ஹைரார்க்கியில் இதெல்லாம் ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ். அப்போ மண்ணு தேவை, காற்று தேவை, ஜலம் தேவை அம்மா கிட்ட. அப்போ அம்மா கிட்ட இருக்குன்னா பிள்ளை கிட்டேயும் இருக்கணும் தான் நம்ம மார்ஸ்க்கு மிஷன் அனுப்புகிறோம். மார்ஸ் மிஷன் அனுப்பிச்சுட்டே இருக்கோம் இல்லையா. அம்மா கிட்ட இருக்கு, பிள்ளை இருக்கா. மங்களவாரம் பூமி குமாரம், பூமி கிட்ட இருக்கு, குமாரன் கிட்ட இருக்கா. அப்போ அம்மா பூமி தேவி என்ன பண்ணுவோம், பிள்ளையான அங்காரக்கனை ஸ்கூலுக்கு அனுப்புவோம். ஸ்கூல் யாரு? குரு. அதனால தான் மார்ஸ் பக்கத்தில் இருக்க அடுத்த பிளானெட்டே குரு. அப்போ பூமி, மார்ஸ், அங்காரக்கன், அடுத்தது ஜூபிட்டர் வந்துடுத்து பாருங்க. அப்பேற்பட்ட அங்காரக்கன். அங்காரக தோஷம் என்ன, செவ்வாய்னு வந்துடுத்துனா அதோட சேர்த்து தோஷம்னு ஒன்று வருமே. அப்போ செவ்வாய் தோஷத்துக்கு பூமி நிவாரணம் எதுன்னு கேட்டால், ஒன்று வைத்தியநாத க்ஷேத்திரம்,
இதோ நம்ம மாயாஜாலுக்கும் விஜிபிக்கும் நடுவில் ஒருத்தர் பாவம் பெருமாள் ஒருத்தர் நின்றுருக்கார் ஓரமாக. திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள்னு பேர். அங்கே பூமி பிராட்டியை இடர்ந்தெடுக்கக்கூடிய கோலம் ஆழ்வார் எடுத்தார். திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள் குவளையம் கன்னி கொல்லி அம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடைவெந்தை எந்தை பிரானேன்னு அந்த இடத்துல எடுத்தார். அப்பேற்பட்ட அங்காரகனுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு நேர அடுத்த கிரகத்துக்கு நாம் செல்ல வேண்டும். இந்த அடுத்த கிரகத்தில் 2-3 கதைகள் வரும். இதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு கதாபாகத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 9ஆம் தேதி சாயங்காலம் இதே 4:45 5:15 சொல்லி முடித்தேன். ஆனாலும் உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்காக மறுபடியும் சொல்கிறேன். இது ஒரு ஸ்ரீ மகாபாரதத்தில் வரக்கூடிய பிரகரணம். ராஜசூய யஜ்யம் பண்ணார். ராஜசூய யஜ்யம் பண்ணும்போது ஒரு ஈகோ பிரச்சனை வந்துடுத்து சந்திரனுக்கு. அப்போ என்ன பண்ணிவிட்டான்னா ப்ரஹஸ்பதியின் பத்னி தாராவை கடத்தின்னு போயிட்டான். தாராவை கடத்திட்டு போய் இது ஒரு தாராமயமான ஒரு யுத்தமாக எடுத்து. இது வேதத்திலையும் சொல்லுவா, அதே சமயத்தில் புராணங்களையும் சொல்லுவா. அவர் தன்னுடைய பத்னியை மீட்டெடுப்பதற்காக ப்ரஹஸ்பதி ஒரு பெரிய அலையன்ஸ் உருவாக்கினார். ஏன்னா சந்திரனோட சண்டை போடணும் தன்னுடைய பத்னியை மீட்டெடுப்பதற்கு. அப்போ சந்திரன் இவருடைய பத்னியை கடத்தி சென்றதால் மீட்டெடுப்பதற்கு ப்ரஹஸ்பதி ஒரு போர் தொடுத்தார். அந்த போரின் போது என்ன ஆகுது, தேவர்கள்லாம் சேர்ந்து ப்ரஹஸ்பதிக்கு சப்போர்ட் பண்ணி தாரையை மீட்டு கொடுத்துட்றா. தாரை பிற்காலத்தில் கர்ப்பவதி ஆறா. அப்போ சந்திரன் ஒரு கடுதாசி அனுப்புறான், இது என்னுடைய குழந்தைன்னு. அப்போ தாரா கிட்ட போய் பிரம்மா கேட்குறாரு, இது யார் குழந்தை, ப்ரஹஸ்பதி தான் இல்லாட்டா சந்திரனுடையதான்னு சொன்ன உடனே தாரா சொல்கிறா, இது ப்ரஹஸ்பதி இது அல்ல, சந்திரனுடையது அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறா. நீங்கள் ஒரு மாதிரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படித்தேன்னா கிரீக் சிவிலைசேஷன்லேயும் ஒரு ஹெலன் ஒரு பொண்ணை ஒரு பத்னியை கடத்திண்டு போய் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். இந்த இடத்துலேருந்து எடுத்த கதை தான் அது. இப்போ அந்த சண்டை போடுறாளா, அந்த சந்திரனுக்கும் ப்ரஹஸ்பதி பத்னி தாராக்கும் பிறந்த குழந்தை ரொம்ப ஞானியான குழந்தை, அவனுக்கு தான் புதன்னு பேர். அதை தான் சொல்கிறார், தஸ்யாம் ஆத்ம நிரக்கிருத புத இத்தியபிதாம் இருப்ப. ஒரு ஜாதகத்தில் நல்ல படிக்கிற டைமில் புதன் வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, கோல்டுக்கு மேலே ஏதாவது பிளாட்டினம் மெடல் இருக்கா அது கிடச்சிரும். ஏன்னா புதனுடைய ஸ்தானம் ஜாதகத்தில் இருந்து நல்ல பொசிஷனில் இருந்து தான் ஞாபகம் இருக்கும். நிறைய குழந்தைகள் அப்பா அம்மா கிட்டே சொல்லுவாம்மா நான் படித்தேன், எக்ஸாமில் போனோன்னா மறந்துடுத்துன்னு சொல்லுவா பாருங்க. அப்போ புதனுடைய பொசிஷன் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா புதன் இருந்துடுத்துனா அந்த இடத்துல ஞாபகம்னு ஒன்று வந்தே ஆகணும். புதன் ஒரு ஜாதகத்தில் இருந்தார்னா எதுவுமே ஞாபகம் வச்சோம். உபன்யாசத்தை கேட்டது கூட அடுத்த வருஷம் நான் ரிப்பீட் பண்ணேனான்னு நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பேன். அதனால் அப்பேற்பட்ட புதன், அந்த புதனுக்கு ஒரு ஆசிரியம் பண்ணணும்னு ஒரு வரியில் சாதிக்கிறார் தீட்சிதர் வாழ். சுரவினூதம் சந்திரதார சுதம் பூதமாஸ்ரயாமி சததம் சுரவினூதம் சந்திரதார சுதம் வில்லிபுத்தூரார் பாரதத்தில் எடுக்கிறார். அந்தி ஆரணம் மந்திரத்து அன்புடன் இவனை வந்தி யாதவர் மண்ணினும் வானினும் இல்லை உந்தி யாருளர் புதனென்னும் புதல்வனை மகிழ்வால். அந்த புதனை ஈண்டெடுத்தார்கள். இதில் இன்னொரு சரித்திரம் இருக்குது. இப்போ புதன் யாரை கல்யாணம் பண்ணிட்டார், ஏன்னா இதெல்லாம் வேற கதையில் வரும். மனு பகவான் என்ன பண்ணார், வசிஷ்டரை கூட்டு ஒரு யாகம் பண்ணணும்னு சொன்னார். வசிஷ்டரை கூட்டு மனு யாகம் பண்ணும்போது மனுவின் பத்னி சொன்னா, எனக்கு நீங்கள் யாகம் சொல்லும்போது யாகத்தின் பலனாக ஒரு நல்ல குழந்தை, யாருக்கும் பிறக்க முடியாத ஒரு குழந்தையாக பிறக்கணும். அப்போ வஷட்டுன்னு ஒரு
மந்திரம். அந்த வஷட் மந்திரத்தை அந்த யாகம் சொல்லும்போது பண்ணா. அதனால தான் சஹஸ்ரநாமத்தில் ஆதிசங்கர பகவத்பாதாள் 3வது மந்திரத்துக்கு அப்படி அர்த்தம் பண்ணார். வஷட்காரஹான்னு வருது இல்லையா? ஆதிசங்கரருடைய விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் யாகத்தில் வஷட் என்னும் மந்திரத்துக்கு அதிபதியாய் இருக்கக்கூடியவன் வியாக்கியானம் பண்ணார். அந்த வஷட் மந்திரத்தை சொல்லி அந்த யாகம் பண்ணா பிரேஷிதோ யுத்வர்ணா ஹோதா வியச்சரத் தத் சமாஹிதா கிரஹீதே ஹவிஷீவாச்சா வஷட்காரம் கிருணந்த்விஜஹான்னு ஸ்லோகம். அதனால வஷட்டுன்னு ஒரு மந்திரத்தை சொல்லி பண்ணார். இதன் மூலமாக ஒரு பெண் பிறந்தாள் அந்த மனு பகவானுக்கு. அவளுக்கு இளா அப்படின்னு பேர். இந்த இளாங்கிற பொண்ணு பிறந்த உடனே மனு சொன்னார், எனக்கு அடுத்தது ஒரு பிள்ளை வரும்னு நினைச்சேன், அவருக்கு தான் நான் ஆதிபத்தியம் கொடுக்கணும்னு நினைச்சேன், இப்போ எனக்கு ஒரு பிள்ளை வேணுமேன்னு விட்டார். உடனே அவர் என்ன பண்ணிவிட்டார், இப்போ நான் சொல்றத யாராவது ஒருத்தர் பாருங்க, கரெக்டாக இந்த வீடியோவில் இந்த 10 செகண்ட்ஸை மட்டும் எடுத்து வைரல் ஆகும். நான் எழுதி சொல்லு. அவர் என்ன பண்ணார், பெண்ணா பிறந்த குழந்தையை மந்திரம் மூலமாக ஆணா மாற்றி விட்டார். இந்த குழந்தைக்கு சுத்யும்னன்னு பேர். கேள்விப்பட்டிருக்க இந்த கதை? இல்லை, இப்போ கேள்விப்பட்டுருங்க, பட்டாலும் பட்டுருங்க, அவ்வளோதான். சுத்யும்னன்னு பேர். இந்த இளா என்கின்ற பெண் ஆணா மாறி விடுறான். சுத்யும்னன்னு பேர். இவன் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு ஒரு காட்டுக்கு போறான். எந்த காட்டுக்குன்னா சிந்து பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காடு. சிந்து பிரதேசம்ங்கிறது இன்றைய தினம் கராச்சி, சிந்த பிரதேசம்னு பேர். அதுக்குள்ள போயிடுறார். அந்த காட்டுக்குள்ள போனா இவன் மட்டும் இல்லை, படையில வந்தவ அத்தனை பேரும் பெண்ணா மாறி விடுறான். இது எப்படி சார் மாறினானா, வியாசர் வந்து சொல்றாரு, இல்லப்பா இந்த காட்டுல சிவபெருமானும் அம்பாளும் ஒரு முறை இருக்கும்போது ஏகாந்தத்தில், அந்த சமயத்தில் ரிஷிகள் உள்ள நுழைஞ்சா அப்போ ஒரு சாபம் கொடுத்தார், யாரெல்லாம் இந்த காட்டுக்குள்ள நுழையிறாளோ அவள்லாம் பெண்ணா மாறிவிடுவா. இப்போ பெண்ணு இளாவா பிறந்தா, அவ மந்திர ரூபேன சுத்யும்னா மாறிவிட்டா. இப்போ சுத்யும்னல்லேருந்து திரும்பி இளா ஆயிட்டா. இப்போ ப்ராப்ளம் புரியுறதோ? இந்த இளாவா மாறும்போது புதன் பார்த்துடுறார். இப்போ இந்த புதனுக்கும் இளாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுக்கு தான் புரூரவஸ்ன்னு பேர். இந்த புரூரவஸை தான் ஊர்வஷி கல்யாணம் பண்ணிட்டு ஆயுஸ்ன்னு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறா. இதுக்கு தான் இந்த பாகத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காளிதாசன் ஒரு நாடகமே எழுதினான். விக்ரமூர்வஷீயம்னு பேர் அந்த நாடகத்துக்கு. ரொம்ப அழகான ஒரு நாடகம். அதாவது அதில் ஒன்னொன்னும் உவமை சொல்லுவார் பாருங்க, அழகோ அழகு. இதில் என்ன ஒரு ஐதிஹ்யம் உங்களுக்கு சொல்கிறேன், நாழியா எடுத்தான்னு தெரியல, பாலமுரளி வந்துடுவார், அதனால் உங்களுக்கு ஒரு ஐதிஹ்யம் சொல்லிவிடுறேன். ஐதிஹ்யம் என்னன்னா, எங்கள் பிராச்சாரியன் உத்தமூர் சுவாமின்னு எழுந்தார். உத்தமூர் வீரராகவாரிய மகாதேசிகன்னு பேர், மகாச்சாரியர். அவர் காஞ்சிபுரத்தில் கார்த்தால போய் அனுஷ்டானம் செய்வதற்காக அனந்த சரஸுக்கு போயிருக்கார். அனந்த சரஸுங்கிறது வரதராஜ பெருமாள் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய புஷ்கரணி. அதில் தீர்த்தமாடிட்டு நல்லா அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து எதிர்க்க வந்துட்டார், டபால்னு இடிச்சுட்டார். இது சுவாமி மேலே இடித்த உடனே கொஞ்சம் பயம். அந்த காலத்தை தாத்தா பாட்டி மேலே இடித்தாலே தொடாத படாத தொடாத தொடாதேன்னே சொல்லிட்டு இருப்பா. இது இடிச்சுட்டார். இடித்த உடனே இந்த சுவாமி ஏதோ கத்து வரோன்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டார், சேஷோ அங்கம் புவோபரஹான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏதோ சம்ஸ்கிருதத்தை சொல்லிட்டு போயிட்டார். இவருக்கு சம்ஸ்கிருதம் வராது அந்த சுவாமிக்கு. எது இருக்கிறவர் என்ன நினச்சுட்டார், உத்தமூர் சுவாமி நம்மளை திட்டி விட்டார் அப்படின்னு நினச்சி மத்தியானம் ததியாராதனைக்கு உட்காரும்போது பக்கத்தில் இருக்க சுவாமியை பார்த்து சொன்னார், நீ கார்த்தால நான் உத்தமூர் சுவாமி மேலே போய் இடிச்சுட்டேன், அவர் என்னை பார்த்துட்டு சேஷோ அங்கம் புவோபரஹான்னு திட்டி விட்டார். அதை பக்கத்தில் இருக்க சுவாமி அப்படியா சொன்னார், எவ்வளோ நல்ல மனசுங்கிறார். அவருக்கு சம்ஸ்கிருதம் புரியும், இவருக்கு புரியல. இவர் கேட்டார், என்னை திட்டினதான் நான் நினச்சிட்டேன், என்னை திட்டலை சுவாமியும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணார்னார். எப்படின்னா, காளிதாசன் எழுதின விக்ரமூர்வஷியத்தில் ஒரு கதை. அதாவது புரூரவஸ் என்கின்ற ராஜா அப்படியே தேரில் போயிட்டு இருக்கார். போகும்போது சில அப்சர ஸ்திரீகள் சொல்கிறா, ஊர்வஷி ஊர்வஷி, எக்கோ அடிக்குமே, ஊர்வஷி. எங்கே ஊர்வஷி போயிட்டான்னா ஏதோ ஒரு அசுரன் கடத்தின்னு போயிட்டான். உடனே ராஜாவால் பொறுக்க முடியுமா? அதுவும் அப்சரஸ்திரியெல்லாம் கடத்தின்னு போனால் ராஜாவால் தாழவே முடியாது. உடனே ஓடி போய் அந்த அசுரனை கொன்று முடிச்சு ஊர்வஷி அவள் மயக்கம் போட்டா. பிபி எல்லாம் லோ ஆகி அவர் ரொம்ப சுருண்டு போய் கீழே விழ ஊர்வஷியை பிடித்து கொண்டு தன்னுடைய ரதத்தில் வைத்து கொண்டு புரூரவஸ் வரான். அது என்ன அழகாக சொல்கிறார் காளிதாசன், அவன் லேண்ட் ஆகும்போது கொஞ்சம் அப்படி பம்பியாக இருந்துதான். அப்போ பம்ப் இருக்கும்போது என்ன ஆகிட்டான், ஊர்வஷியினுடைய உடம்பு புரூரவஸ் மேலே பட்டுடுத்து, இந்த கையில் பட்டுடுத்து. பட்ட உடனே அந்த அப்சர ஸ்திரீகள்லாம் ஊர்வஷி தும் கேசி ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ ஓஆர்எஸ் எல்லாம் கொடுத்துட்டு எடுத்துன்னு கூப்பிட்டுன்னு போயிட்டான். இப்போ ராஜா அரண்மனைக்கு போனோன்னா ஒரு பாலிசி பாஸ் ஆகலை, ஒரு பில் பாஸ் ஆகலை, எல்லாம் அவளையே நினச்சின்னு உட்காந்துட்டு இருக்கார்.
அப்போ கையே பார்த்துட்டு இருக்கார். மந்திரி வந்து கேட்டார், ஏன் இந்த கையே பிடிச்சுட்டு கேள்? சேஷோ அங்கம் புவோபரஹா, அவ உடம்பு இந்த கையில் பட்டுது, படாத உடம்பு பாக்கி இருக்கே அது பூமிக்கு பாரமாக போயிடுத்து. சேஷோ அங்கம் புவோபரஹான்னு விட்டாராம். அதை தான் உத்தமூர் சுவாமி இந்த சுவாமி கிட்ட சொல்லியிருக்கார், சுவாமி நீங்கள் கோச்சுக்காதீங்கோ, உங்கள் உடம்பு என் மேலே பட்டுடுத்துன்னு. இப்பேற்பட்ட நல்லவருடைய உடம்பு இந்த கையில் பட்ட பாக்கியம் இந்த கை படாமல் போயிடுத்தேன்னு நான் சேஷோ அங்கம் புவோபரஹான்னு சொன்னேன்னாராம். அந்த விக்ரமூர்வஷீயத்தில் புரூரவஸ் சரித்திரம் வருது. அந்த புரூரவஸோட அப்பா தான் புதன். புரிஞ்சுடுத்தோ? இப்போ இந்த புதனுடைய பத்னி தான் இளா. இந்த இளாங்கிறவோ ஒரு காலத்தில் சுத்யும்னா இருந்திருக்கார். அதனால தான் இவா அம்மா நபும்சகத்துவம் இருந்ததால பதிக்கும் நபும்சகத்துவம் ஏற்பட்டுடுத்து, நியூட்டர் ஜெண்டர் வந்துடுத்து. அதனால தான் தீட்சிதர் எடுக்கும்போது குங்கும சமத்யுதிம் குரு குஹ முதாக்கிருதிம் குஜ வைரிணம். இந்த புதனுக்கும் குஜன் அங்காரகனுக்கும் ஆகவே ஆகாது ஜாதகத்தில். இன்னொன்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் தசரதர் ராமரை கூட்டு சொல்கிறார், ராமா உன்னை யுவராஜா வாக்கிடணும். அப்போ ராமர் கேட்குறார், எதுக்குப்பா இவ்வளவு அவசரம்? சூரிய அங்காரக ராகுபிகி, என் ஜாதகப்படி சூரியன் அங்காரகன் ராகு ஒரே நேர்கோட்டில் வரா, ஆளக்கூடிய ராஜாக்கு அந்த நேர்கோட்டில் வந்துட்டான்னா உயிருக்கு ஆபத்து. தூமகேதும், எனக்கு வால் நக்ஷத்திரமும் தெரியறது, வால் நக்ஷத்திரம் தெரிஞ்சுடுத்துனா ஆளக்கூடிய ராஜாக்கு. அதனால தான் என்ன பொன்னியின் செல்வன்ல அன்று ஒரு நாள் வால் நட்சத்திரம் அவர் ஒரு குரலில் சொல்வாரே, அந்த வால் நட்சத்திரம் தான் இந்த தூமகேத்துன்னு பேர். இதுக்கு அந்த தூமகேத்து அங்காரகன் தெரியறதுனாலேங்கிறார். இந்த இடத்துல குஜவைரினம் அங்காரகனுக்கு எதிரி. மணி மகுட ஹார கேயூர கங்கணாதி தரணம் கமனீய மிதுன கன்யாதிபம், மிதுன ராசி கன்யா ராசிக்கு அதிபதி, புஸ்தகரம் நபும்சகம் அப்படின்னு தீட்சிதர் எடுக்கிறார். அப்பேற்பட்ட புதன் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு வசதியாவானா, சுவாமி வேதாந்த தேசிகன்கிற ஆச்சாரியன் புரட்டாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவர் ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் அதுவும் உச்சனா இருந்தார். அந்த ஹைட்டில் இருந்ததுன்னா அந்த லெவலுக்கு எக்ஸால்டேஷன் ஆச்சுன்னா புதன் ஒரு ராத்திரியில் 3 மணி நேரத்தில் 1008 ஸ்லோகம் எழுதினதுக்கு காரணம் புதனுடைய அனுகிரகம். அந்த புதன் இருப்பதால் அந்த புதனுடைய தோஷம் ஏற்பட்டால் எங்க செல்வதுன்னா ஆழ்வார் எடுக்கிறார். வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயர் கருளி முன் பரிமுகமாய் இசைக்கொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே எனக்கருள் புரியே உயர்கொள் மாதவி போதோடுலாவிய மாருதம் வீதியின் வாயில் திசையெல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவெள்ளரை நின்றானே. ஹயக்ரீவன ஆராதனம் பண்ணா புதனுடைய தோஷங்கள் எல்லாம் விலகி, அதனால்தான் சொல்கிறோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. நாக்கு நுனில ஹயக்ரீவன் அமர வேண்டும்னு தேசிகன் பிரார்த்தனை பண்ணுற. ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக, நாக்கு நுனி. ஏன்னா அந்த நாக்கு நுனியில் புதன் ஹயக்ரீவானுகிரகத்தில் புதன் அமர்ந்தால்தான் நம்ம பேசும்போது அந்த வார்த்தை வரும். சில சமயங்கள் என்ன ஆகிடும் தெரியுமா, நம்ம யார்கிட்டயோ சொல்லணும்னு போவோம், உங்ககிட்ட இப்போ தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன் அப்படிங்கிற பாருங்க, அப்படின்னா ஏதோ தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணால் அந்த தோஷம் விலகும். அந்த இடத்துல ஸ்புரிக்கணும் அந்த வார்த்தை. See, the beauty of Buddha's grace or Hayagriva's grace is not about remembering, it is to remember at the right moment. அந்த சமயத்தில் அது ஞாபகம் வரணுமே. ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம். அதனால இந்த இடத்துல அகில தந்திர துரந்தரதா ஹரேஹே, ஹயக்ரீவன
தியானம் பண்ணி உங்களுக்கு சொல்லதுனால புதனுடைய தோஷம் எதுவாக இருந்தாலும் நீங்கும். சரி, புதன் இவ்வளோ வசத்தியாக இருக்கார், அப்போ புதவாரம் எடுத்து இப்போ குருக்கு வரணும். யாதச்சிக்கமாக இன்னைக்கு குருவாரம். குருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. என்னன்னா, அங்கீரஸுங்கிற மகர்ஷி கிட்ட பாடம் பயின்றவர்கள் தான் 2 பேர். ஒருத்தருக்கு சுக்ரன்னு பேர், இன்னொருத்தருக்கு குரு ப்ரஹஸ்பதின்னு பேர். பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்ததுனால ஒருவேளை கொஞ்சம் பார்ஷியாலிட்டி இருந்திருக்குமோ என்னமோ. இது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். பார்ஷியாலிட்டிலாம் டீச்சர்ஸ்க்கு இருக்கலாமான்னு கேட்டால் ஐடியலி இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கும். நீங்கள் ஸ்கூல்லையே பார்த்தேன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை ரொம்ப பிடிச்சி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, தப்பே பண்ணாலும் சரின்றுவா. இதுக்கு ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் இருக்கான்னு கேட்டால் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஆதி பர்வால ஒரு கட்டம். துரோணாச்சாரியர் அவருக்கு வேலை இல்லை. அவருக்கு ஏதோ ஜாதகத்தில் பாவம் ஏதோ கஷ்டம் போல இருக்கு, அவருக்கு வேலை இல்லை. அவருக்கு வேலை கிடைக்கணும். எங்கேருந்து போய் வேலைக்கு தேடுவார்? இவருக்கு வேலை வேண்டும். இன்னொரு முனைக்கு போங்கோ. அது இன்னொரு முனை என்னன்னா, ஆச்சாரியன் இல்லாமல் திருதராஷ்டிர புத்திராலும் பாண்டு புத்திராலும் தவிக்கிறா. ஏன்னா திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் 100 பிள்ளை, ஒரு பொண்ணு துஷலான்னு பேர். பத்னி காந்தாரி கர்ப்பவதியாக இருக்கும்போது வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணிப்பெண் கிட்ட தான் உறவு வைத்து கொண்டு ஒரு பிள்ளையை வச்சுருந்தான். அதுக்கு யுயுத்சுன்னு பேர். அதனால் 101 + 1 102. அதை தவிர்த்து பாண்டு மரித்து மாதிரியும் மரித்ததால் 5 புத்திராளுக்கு மாதாவா சிங்கிள் மதரா குந்தி இருக்கா. அப்போ 102 7 5 107 குழந்தை. இவா ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இவாளே ஸ்கூல். 4 செக்ஷன் வந்துடுது பாருங்க. செக்ஷன் A, செக்ஷன் B, செக்ஷன் C, செக்ஷன் D, 4 குழந்தை. இது அத்தனைக்கும் டீச்சர் தேடினா எல்லா டீச்சரும் பயப்படுறா இந்த குழந்தைகளை பார்த்தாலே. நோ சார், ஐ எம் நாட் அவைலபிள், எனக்கு வேற எங்கேயோ நான் ஆஃபர் ஒத்துன்ட்டேன், ஐ ஜஸ்ட் சைன்ட் அப்படின்லாம் சொல்கிறா. சரி, என்ன பண்ணுறதுங்கச்சு இந்த குழந்தைகள்லாம் போய் ஏதோ கந்துகம் விளையாடிட்டு இருக்கு, பந்து விளையாடிட்டு இருக்கு. பந்து விளையாடும்போது பந்து போய் ஒரு கிணறுல போய் உழுந்துருது. உழுந்த உடனே எல்லா குழந்தையும் சொல்லி, பந்து விழுந்துடுச்சுடா மாமான்னு ஒரு போகிற மாமாவை கூட்டு எடுத்து தாங்கோந்து. இதெல்லாம் என்ன நினச்சிருந்து, மாமா போய் தண்ணீருக்குள்ளே அப்படி ஹீரோ மாதிரி குதிப்பார், பந்தை எடுப்பார். அவர் ஒன்றும் எடுக்கல, கையில் நிறைய தர்பையை வச்சுருக்கார். தர்பையை பிரார்த்தனை பண்ணார், இப்படி போட்டோம்னா அது ஒட்டி நிறுத்தும். நல்லா அது மேலே போய் அது பாலில் ஒட்டி நிறுத்தும். இந்த சின்ன வயசில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு சின்ன பிட்ஸ் ஆஃப் பேப்பர்லாம் போட்டு இந்த ஸ்கேலால் தேய்ச்சா அது போய் மாட்டிக்கும் பாருங்க, அந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அந்த மாதிரி அது போய் மாட்டி நிறுத்தும். அடுத்த ஒரு தர்பை இங்கே போய் மாட்டினது. அதுவே ஒரு கயராகி வந்தவர் எடுத்தார், பந்தை எடுத்து கொடுத்துட்டார். இந்த குழந்தைகளுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது, ஏதோ மேஜிக் ஷோ பார்த்த மாதிரி இருக்குது. பந்தை வாங்கிட்டு தேங்க்யூமா அப்படின்னு எடுப்பு எடுத்து. ஒரே ஒரு குழந்தை மட்டும் நேராக போய் பீஷ்மர் கிட்ட போய் சொல்லி எடுத்து, நீங்கள் டீச்சருக்கு தேடிந்தேலே நான் டீச்சரை கண்டுபிடிச்சேன்னு கொடுத்து. யாருன்னு கேட்டால் அவர் சொன்னார், நீ கண்டுபிடிச்சதா இருந்தால் பரத்வாஜ புத்திரனான துரோணனாக இருப்பான். அந்த கண்டுபிடித்த குழந்தை தான் அர்ஜுனன். Arjuna spotted his teacher. The teacher did not spot the student. It was the student who spotted his teacher. உடனே on the spot appointment order கொடுத்து அவர் கூட்டுட்டா. அவர் ஒன்று கண்டிஷன் என்ன போட்டார்னா, நீங்கள் எவ்வளோ பெனிஃபிட்ஸு டவுன்ஷிப் எல்லாம் கொடுக்குறீங்க, தட் இஸ் ஆல் ஓகே. மை சன் ஷுட் ஆல்சோ ஸ்டடி வித் 107 and become the 108. அதுதான் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா மேலே துரோணருக்கு அவ்வளவு ஆசை, அட்டாச்மெண்ட். அது கார் ரேஸ் கேட்டதுன்னா கார் ரேஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். அதனால் அந்த துரோணருக்கு அஸ்வத்தாமா மேலே அவ்வளவு பிணைப்பு அன்பு இருந்ததால் அஸ்வத்தாமாக்கு எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் கற்றுத்தரணும். அது மற்ற குழந்தைகள்லாம் கவனிக்குமே, சிசிடிவி கேமராவில் பார்த்துரும். அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், எல்லா குழந்தைக்கும் ஒரு டாஸ்க், நீங்கள்லாம் போய் பக்கத்தில் செம்பரம்பாக்கத்துலேருந்து தண்ணியை எடுத்துன்னு வரணும். இன்னும் திறந்து விட்டால் எடுத்துன்னு வாங்கோ, அது ஆற்றுக்கே வந்துடும், அதுக்கு பேர் எடுப்பானே இதுக்கு. அதனால் அந்த தண்ணீரை போய் எடுத்துன்னு வாங்கோ. பெரிய குடமாக கொடுத்துட்டார். நீள கழுத்து, வாய் சின்னது, லாங் நெக் இருந்துடுத்துனா சிம்பிள் ஃபிசிக்ஸ் இல்லையா, it will take more time for the water to displace the air and occupy its space. எல்லாத்துக்கும் நீள இதுவாக கொடுத்துட்டார். தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும் அகண்டவாய் சிறிய கழுத்தோட ஒரு பானையை கொடுத்துட்டார். ஏன்னா அந்த குழந்தை ரொப்பிண்டு வரத்துக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும், மற்ற குழந்தைகளுக்குலாம் 10 நிமிஷம் ஆகும். அந்த டிஃப்ரென்ஸ் 7 நிமிஷத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸை கற்றுக் கொடுத்துடணும்னு அவர் பிளான் போட்டிருக்கார். இது அஸ்வத்தாமா அப்பா அப்படின்னு ஓடி வருது. அதே சமயத்தில் அர்ஜுனனும் சுவாமின்னு ஓடி வர்றாரு. எப்படிடா நீ ஓடி வந்த, உனக்கு தான் பெரிய பானையாக கொடுத்துட்டேன். அது சொல்லி கொடுத்தேன், நான் நேற்றே விக்கிபீடியாவில் பார்த்து வருண மந்திரத்தை சொல்லி இங்கே ஃபில் பண்ணின்னு கூட்டுன்னு வந்துவிட்டேன். அப்போது ஒரு ஆச்சாரியனுக்கு பார்ஷியாலிட்டி உண்டுங்கிறது இந்த ஆதி பர்வால தெரியுது. அங்கீரஸுங்கிற மகர்ஷி கிட்ட பாடம் பயின்றவர் தான் சுக்ரன் ப்ரஹஸ்பதி. அதனால தான் நிறைய பரத்வாஜ கோத்திரத்தில் ஆங்கீரசம்னு வரும். யாராவது பரத்வாஜா இருக்காளோ இங்கே?
நிறைய நல்லவாள்லாம் இருக்கா பாருங்க. அதனால ஆங்கீரசம்னு வரும். இந்த அங்கீரஸ் அப்போ சுக்கிரன் என்ன பண்ணி விடுறார், சஞ்சீவனின்னு ஒரு மந்திரத்தை கற்றுக்கிறார். ஹி ஹாஸ் டு பி கிரேட்டர் தேன் ப்ரஹஸ்பதி. அந்த சஞ்சீவனி மந்திரம் எப்படின்னா, கிட்டத்தட்ட ஐசியூவில் டாக்டர்லாம் சொல்லிட்டார், வாத்தியாரெல்லாம் கூட்டுருங்கோங்கிற சமயத்தில் சஞ்சீவனி மந்திரத்தை சொன்னால் பொழைச்சி வந்துடுவா. சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் வேஸ்ட், ஆற்றுக்கு வந்துட வேண்டியது தான். அதனால் இந்த சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுக்கிறார். சரி, இப்போ இதில் ஒரு விஷயம் நடக்கிறது என்னென்னா, இந்த சஞ்சீவனி மந்திரத்தை சுக்கிரனுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை தேவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ப்ரஹஸ்பதிக்கு தெரியாது. அப்போ ப்ரஹஸ்பதி பிள்ளை கச்சன்னு பேர். அந்த கச்சனை கூட்டு சொல்கிறா, கச்சா நீ போய் சுக்கிரன் கிட்ட கற்றுக்கோ. நான் கதையை நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் தான் உங்களுக்கு புரியும், எனக்கும் புரியும் உங்களுக்கும் புரியும். இந்த கச்சன் என்ன பண்ணி விடுறது, போய் சுக்கிரன் கிட்ட சிஷ்யனாக போய் சேர்ந்துடுறது. சேர்ந்த உடனே இது கற்றுக்கிறத விட்டுட்டு அதுக்கு சுக்கிரனோட பொண்ணு தேவயானி மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடுது. இது பாருங்கள், கற்றுக்க வேண்டிய பிள்ளை என்ன பண்ணிடு பாருங்க. அப்போ இதை அசுரர்கள் தெரிஞ்சு விட்டுறா. ஓஹோ, வந்தது ஏதோ இந்த சஞ்சீவனி மந்திரத்துக்காக வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த கச்சனை கொன்னுட்டு பஸ்மமாக்கிடுறா. இப்போ தேவயானி கச் அப்படின்னு தேடிட்டு இருக்கா. கச் இருந்தால் தானே வரத்துக்கு. அப்புறம் அது ஏதோ சிசிடிவிலலாம் பார்த்தா போயிடுத்து அது. அப்புறம் உடனே என்ன பண்ணுறா, சுக்கிரன் கிட்ட போகிறா. சுவாமி இவர் எப்படியா மீட் எடுத்து தாங்கன்னு சொன்னோம்னா, இவருக்கு தான் சஞ்சீவனி மந்திரம் தெரியுமே. உடனே கச்சனை மீட் எடுத்து கொடுத்துட்றாரு. இப்போ கச்சா 1.0 வந்தாச்சு, திரும்பி வந்துடுத்து. இந்த அசுரால் என்ன பண்ணிவிடுறா, மறுபடியும் கச்சனை கொன்னுட்டு என்ன பண்ணிடுறா, கடலில் தூக்கி போட்டுடுறா. மறுபடியும் சஞ்சீவனி மந்திரம் சொல்லி கச்சா 2.0 வந்துடுத்து. மூணாவது கொன்னுட்டு என்ன பண்ணிடுறா, மூணாவது தடவை அதை பஸ்மமாக்கி ஒரு வாருணி ட்ரிங்கில் போட்டு சுக்கிரனுக்கு கொடுத்துட்றா. இப்போ சுக்கிரன் இதை சாப்பிட்டுடுறார். சாப்பிட்ட உடனே தேவயானி தேடி சிசிடிவியில் பார்த்தா அது அப்பா வயிற்றுக்குள்ளே இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணுறது, அப்பா சொல்கிறார், என் பெண்ணுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா தேவயானி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாப்பிள்ளையை உயிர்ப்பிச்சுடுறேன்றா. இந்த மாப்பிள்ளை உயிர்ப்பிக்கணும்னா இவர் செத்து போனமே. இவர் உடனே என்ன பண்ணிவிடுறார், வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கச்சனுக்கு சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுக் கொடுத்து சொல்கிறார், நான் உன்னை பிழைக்க வச்சுடுறேன், நீ வந்த உடனே என்ன பிழைக்கவே. இப்போ எப்படி இருக்கு, நன்னா கதை என்ன சுவாரஸ்யமாக போகிறதா? சரி, இப்போது அவன் போகிறது இவரை பிழைக்க வச்சுடுறான். இவர் பிழைக்க வச்ச உடனே தேவயானி கச் அப்படின்னு சொல்லிட்டு கச்சன் கிட்ட போயிட்டு சொல்கிறது, பாத்தியா உனக்காக நான் எவ்வளவு போராடினேன், என்னை மணந்து கொள், நான் மண்டபம் பார்த்து விட்டேன், யூத் ஹாஸ்டல். அப்போ அவன் சொல்லிவிடுறான், இதை பாருமா நீ என் குரு புத்திரி, நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்ட உடனே அது சாபம் கொடுக்குறது. நீ சஞ்சீவனி மந்திரத்துக்காக தானே எங்கள் அப்பா கிட்ட வந்த, நீ கத்துண்டது மறந்து விடுவேன். அதே சாபம் தான் பரசுராமர் பிற்காலத்தில் கர்ணனுக்கு கொடுப்பார். அஸ்திர மந்திரம் உனக்கு வேணுங்கிற சமயத்தில் ஞாபகமே இருக்காது அப்படிங்கிறார். ஆச்சா, சரி, இப்போ இது ஒன்று திரும்பி சாபம் அப்படி கொடுத்த உடனே கச்சன் ஒரு சாபம் கொடுத்துடுறார். தேவயானி நீ பிராமணனுக்கு பிறந்திருந்தாலும் ஒரு ரிஷி கூட தம் பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துடுறார். அப்படியா சுவாமி, அது என்ன, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இதை தான் சேர்த்து வச்சு சுராச்சாரியவரிய வஜ்ரதர தீட்சிதருடைய கீர்த்தனை பாருங்க. சுபலக்ஷண ஜகத்ரய குரு ஜராதி வர்ஜிதா குரோத கச்சஜனக ஏன்னா ப்ரஹஸ்பதி புத்திரன் இல்லையா, கச்சஜனகாஸ்ருத ஜன கல்பதரோ. ஏன் கல்பதரோனா, ப்ரஹஸ்பதி ஒரு ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம்னு ஒரு பேச்சு எடுத்தால் ஒரு ஆசை வரும். சில குழந்தைகள்லாம் ஐம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட், ஆர் தே லிவிங் ஹாப்பிலி, கம் ஆன், டோன்ட் கிவ் மீ சச் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறது பாருங்க. அப்படின்னா இன்னும் குருவின் பார்வை வரலேன்னு அர்த்தம். அதனால தான் குரு பலன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ குரு கட்டாட்சிச்சால் தான் that boy or girl will get that little desire for marriage. அதனால தான் கல்பதரோ புராரி குருகுஹ சம்மோதித புத்திரகாரக தீனபந்தோ. கல்யாணத்துக்கு மட்டும் ப்ரஹஸ்பதியில் புத்திரகாரகோ, பின்னாடி அவளுக்கு குழந்தை பிறக்கும் போதும் குருவின் பார்வை தேவை. அதனால தான் ஒரு விஷயம் ரொம்ப லேசாக நான் சொல்லிவிடுறேன். ஏன்னா it should not appear that as if I'm getting very archaic. கல்யாணம் ஆனோன்னே அந்த காலத்தில் சொல்லுவா, ஆன வரைக்கும் சீக்கிரமே குழந்தை பிறக்கணும்னுட்டு. The reason was not to ensure security in the marriage. ஏன்னா அந்த குரு பலன் கல்யாணத்துக்கு வருது இல்லையா,
அது கண்டினியூ ஆகும்போதே குழந்தை பிறந்தால் தான் நீடிக்கும்ங்கிறதுக்காக உடனே சொல்வா. இட் வாஸ் நாட் டு கெட் வெரி ஜட்ஜ்மெண்டல் அபவுட் த கப்புள், பட் ட்ரை டு கெட் அப்படின்னு சொல்லிட்டு புத்திரகாரக தீனபந்தோ. நீங்கள் ஜோதிஷ்ய சாஸ்திரம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இட் இஸ் வெரி டீப். அதில் ஏன் இந்த கிரகத்துக்கும் அந்த கிரகத்துக்கும் அந்த சமயத்தில் பண்ணணும்னு வரும். பராதி சத்வாரி வாக் ஸ்வரூப பிரகாஷக தயா சிந்தோ. அதாவது பாடும்போது பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு 4 லெவலில் பாட்டோ பேச்சோ வரணும். ஒருவேளை குரு பார்வை இல்லாமல் போனால் பாடக்கூடியவா தே வில் அண்டர்கோ சம் கைண்ட் ஆஃப் வோக்கல் ப்ராப்ளம். பேசக்கூடியவாளுக்கு அந்த சமயத்தில் ப்ரெசன்டேஷன் வராது. ஏன்னா அந்த குரு பார்வை இல்லைன்னா அந்த சமயத்தில் ஞாபகமும், புதனுடைய விஷயம் ஞாபகம், குருவின் வார்த்தை பேச்சு, குருவும் புதனும் சேரணும். நாளில் சேர்ந்துடுத்து புதவாரமானவனு தான் குருவாரம், ஆனால் ஜாதகத்தில் சேருங்கிறது இல்லையே. அதனால தான் குருவின் பார்வை ரொம்ப அவசியம்னு தீட்சிதர் எடுக்கிறார். குருவினால் சில தோஷம் ஏற்பட்டதுன்னா, பிரகஸ்பதியினால் சில தோஷங்கள் வந்ததுன்னா என்ன நிவாரணம்னா 3 விஷயங்கள் சொல்கிறேன். இது 3த்தையும் இணைச்சா நமக்கு இடம் வந்துடும். அவதார கட்டணங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய கதை, திரமிழ தேசம் கிருத்தமாலாங்கிற வைகையாத்தங்கரையில் ஒரு ராஜா சத்தியவிரதன் இருந்தார். அவர் அர்க்ய பிரதானத்துக்காக வைகையில் அந்த காலத்து ஜலம் ஓடி இருக்கு போல இருக்குது. அதை எடுக்கும்போது அப்போது ஒரு சின்ன மீன் கிட்டியது. அந்த மீனை கொண்டு ஒரு கமண்டலத்தை வைக்கிறது, பெருசாக ஆகி அது ஏகசிருங்கியாக இருக்குது, ஒத்த கொம்போடு இருக்குது. அந்த மீன் சொல்கிறது, பிரளய காலம் வரும்போது ஒரு படகோடு சேர்த்து என்னை இணைத்துக்கொள், அப்போ பிரளயம் ஏற்பட்டால் சில பேர் பிழைப்பேள். அதுதான் மத்ஸ்யாவதாரம். இந்த மத்ஸ்யாவதாரம்ங்கிற மீன் இருக்கு பாருங்க, அந்த மீனைத்தான் உடம்புக்கு நிவாரணமாக பட்டத்ரிகளுக்கு துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சுன்னு சொல்கிறார். அவருக்கு வாதரோகம் ருமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது மீனை தொட்டு கூட்டுகாங்கிறார், மீனை கொண்டு தொடங்கு. அப்போ மீன் என்கின்ற மீனராசிக்கு அதிபதி குரு, ஏன்னா மீனராசியாதிபதி. அந்த குருவினால் சில தோஷங்கள் வந்ததுன்னா குருவாயூரப்பன் தான் தஞ்சம். அதனால தான் மகாபல விபோ கீஷ்பதே, கீஷ்பதி புத்திரன் தான் உத்தவன், உத்தவனால் அமைக்கப்பட்டது தான் ஸ்ரீ குருவாயூர். மஞ்சு தனுர் மீனாதிபதே. அடுத்தது மகேந்திராத்யுபாசித கிருத்தே மாதவாதி வினுத தீமதே. அதனால ப்ரஹஸ்பதிக்கு ஏதேனும் தோஷங்கள், அதாவது ப்ரஹஸ்பதிக்கு இல்லை, ப்ரஹஸ்பதினால் நமக்கு தோஷங்கள் வந்ததுன்னா ஸ்ரீ குருவாயூரை நினைச்சா அந்த குரு பலன் இல்லாமல் போனாலும் குருவின் அனுகிரகத்தால், மகா குருவான பெருமாளுடைய அனுகிரகத்தால் கல்யாணங்கள் நிச்சயமாக கைகூடும் என்பது இந்த கிரகத்துக்குண்டான பரிகாரம். அதை இதோடு சேர்த்து ரொம்ப அழகா தீட்சிதர் வாழ் எடுக்கிறார். மஹாபல விபோ கீஷ்பதே மஞ்சுதனுர் மீனாதிபதே
पावन गुरु पवन पुराधीश माशये गुरु पवन पुराधीश माशये எப்படி அங்காரகனை சாக்ஷாத்து முத்துசுவாமியாய் முருகனாய் வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கோ, ப்ரஹஸ்பதி என்பவர் சாக்ஷாத்து தட்சிணாமூர்த்தி, தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்திகின்னு அது ஒரு அர்த்தம். அதனால தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலுமே குரு தோஷ நிவாரணம் இருக்கும். பெருமாள் அதிதிக்கும் கஷ்யபருக்கும் உபேந்திரனாய் வாமனனாய் பிறந்தார். சொத்தை மீட்டெடுப்பதற்காக நேரே சென்றார் பலி சக்கரவர்த்தியின் யஜ்ஞவாட்டிகைக்கு. குழந்தை போய் நிற்கிறது, அதுக்குள்ளே எல்லாருக்கும் தான தர்மாதிகள் பண்ணிவிட்டான் பலி. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, கையெல்லாம் தட்டி சலியே கர் ஜாத்தே ஹே அப்படிங்கிற சமயத்தில் ஒரு குழந்தை மே ஆயா ஹூ அப்படின்னு குரல், ஆடியோ மட்டும் கேட்குறது, வீடியோவை காணும். எங்கேயும் கீழே குனிஞ்சு பார்த்தா தம்மா தூண்டு ஒரு குழந்தை இருக்குது. உடனே உட்காந்துட்டார் பலி. நீ யாருப்பா, இத்துணூண்டு இருக்கியே, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா அது சொல்லிவிடுத்து, ஐ எம் கே வாமன். ஏன்னா கஷ்யப்பர் இல்லையா அப்பா, அதனால் மை கே வாமன் ஹூ. சரி எதுக்கு பாருமா, நீ நிறைய தானமெல்லாம் பண்ணுறியாமே, எனக்கும் பண்ணு. உனக்கு என்னப்பா வேணும்? ஐ வாண்ட் 3 measures ஆஃப் லேண்ட். அதுக்கு என்ன நிறைய கொடுத்துட்டா போச்சு, உனக்கு எங்கெங்கெல்லாம் வேணும்னு சொல்லு. புதுசு புதுசாக நான் பள்ளிக்கரணையிலேருந்து ஆரம்பித்து பல்லாவரத்துலேருந்து ஆரம்பித்து ஈசிஆர் ஓஎம்ஆர் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். அது சொல்லிவிடுது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் காலாலேயே நான் மெஷர் பண்ணிக்கணும். ஏன்ப்பா உன் காலே நெக்லிஜிபிளாக இருக்குது, இதை வச்சு நீ எந்த மெஷர் பண்ணிப்பேன், நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன், எனக்கு கொடுன்னு கொடுத்து. சரி ஐ வில் கிவ் யூ விந்தியாவளி ஆவோ அப்படின்னு விந்தியாவளி ஒய்ஃபை கூட்டார். அதுக்குள்ளே சுக்ராச்சாரியர் என்ன பண்ணார், தூரக்கு எங்கேருந்தோ பார்த்துன்றவர் கையை பிடிச்சுட்டு தர 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 இழுத்துன்னு போயிட்டார் பலியை. பலி சொல்லுங்க ஆச்சாரியரே, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் சொல்லும்போது அந்த குழந்தைய திரும்பி பார்க்காத. இந்த குழந்தையா ஒன்று வந்திருக்கு இல்லையா, ஆனால் என்ன தேஜஸ்வியாக இருக்குது பார்த்தேளா. ஐயோ அது தேஜஸை நம்பாத. ஒரு காலத்தில் உங்கள் கொள்ளு தாத்தா ஹிரண்ய கசிபுவை மத்தியான சமயத்தில் வந்து கிழிச்சுதே, அது நரசிம்மர். அதுதான் இது. ஐயோ அவரா வந்திருக்கார், சாட்சாத் சர்வலோகேஸ்வரனா என்கிட்ட பிக்ஷை கேட்க வந்திருக்கார். ஆமாம், நீ என்ன, அது என்ன கேட்டுது, 3 அடி நிலம் கேட்டுது. நீ என்ன சொன்ன, கொடுக்குறேன்னு விட்ட. இப்போ நீ மாற்றி போய் சொல்லிட, கெட் பேக் டு யூ ஷார்ட்லி. இந்த கார்பரேட்லலாம் இல் கெட் பேக் டு யூ ஷார்ட்லின்னா திரும்பி சொல்லவே மாட்டான்னு அர்த்தம். ஒன்றுக்காக தமிழை அழுத்தவும், ஃபார் இங்கிலீஷ் டயல் 2. கஸ்டமர் கேர் மாதிரி போய்டு, திரும்பியே சொல்லாதே. ஐயோ நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணுமே, இது கலியுகத்தின் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லையே அப்படிங்கிறச்சோ இவருக்கு பயம் வந்துடுத்து. பலி என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் கொடுப்பேன். எப்போது ஆச்சாரியனின் வார்த்தையை மீறுகின்றாயோ உன்னுடைய ராஜ்யத்தை இழப்பாய். யார்? சுக்ரன் கொடுத்தார் சாபம். அதுக்கு அவர் சொன்னார் பரவாயில்ல போனா போயிட்டு. ஆனால் சுக்ரன் தடுக்க போறார். எப்படின்னா வண்டுருவாக வந்து கமண்டல துவாரத்துக்குள்ள தடுத்துட்டார். இப்போ ஜலம் மட்டும் வர மாட்டேங்குது. இப்போ எப்படின்னா மழை வரும்போது வீட்டை சுற்றி ஜலம் இருக்கும், வீட்டில் குழால ஜலம் வராது. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உடனே பிளம்பரை கூப்பிடலான்னா அவர் நீங்கிண்டா வர முடியும். அதனால இந்த குழந்தைய சொல்லிடுத்து, நான் எங்கே போனாலும் டூல் கிட்டோட தான் வருவேன்னு சொல்லிட்டு தர்பையை எடுத்து ஒரு குத்திட்டு அந்த சுக்கிரனுடைய வண்டு உருவத்தில் ஒரு கண்ணு போயிடுத்து. அதனால தான் ஆழ்வார் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ கிருஷ்ணாம்போதஸ்ய பூஷா கிருத நயன நயன வியாகதீர் பார்கவஸ்யன்னு எடுத்தார் கூரநாராயண ஜீயர். ஏன்னா அந்த தர்பைக்குள்ள சுதர்சன சக்கரம் வந்துருத்தான், கண்ணு எடுத்துட்டாராம். சரி இப்போ எப்படி சொல்வா, சுக்ரனுக்கு ஒரு கண்ணு போயிடுத்துன்னு சொல்வா. யார் கண்ணு எடுத்தா? கேசவன்னா நாராயணன் எடுத்தார். தீக்ஷிதர் இஸ் a வெரி பாசிட்டிவ் மேன். அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமோ கீர்த்தனையில், பெருமாள் அனுகிரகத்தால் ஒரு கண்ணு கிடைச்சுதேன்னார். 2 கண்ணும் போலியே, ஒரு கண்ணு தானே போச்சு, அதனால ஒரு கண்ணு கிடைச்சுதேன்னார். கேசவ கட்டாட்சைக நேத்திரம், கட்டாட்ச ஏக நேத்திரம் கிரீடதரம் தவளகாத்திரம். இந்த சுக்கிரனுக்கு ஒரு பெரிய பெருமை. ஜாதகத்தில் படிப்பும் இருக்கணும், ஏன்னா படிப்பு இருக்கும், நல்லா படிச்சிருப்பா, வேலை கிடைக்காது. பத்ருக்களோ புதன் நன்னா இருந்திருப்பார் படிக்கிற காலத்தில். ஆனால் சுக்கிர தசை வந்தால்தான் வேலையும் வரும் பணமும் வரும். அதனால ஜாதகத்தில் இது 2 அமையணும். பாருங்க, நன்னா படிச்சிருப்பார் புதன், ஆனால் குரு பார்வை இருந்திருக்கும், சுக்கிர பார்வை இருந்திருக்காது. அப்போ சுக்கிரன் இருந்தால் எப்படின்னா, புதன் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் படிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நன்னா பணத்தை சேர்த்துருவார். நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், சுமாராக படிச்சிருப்பா, ஆஹா ஓஹோன்னு பணம் இருக்கும். அப்படின்னா கரெக்ட் டைமில்
இப்போ சுக்கிரதசை 81 வயசுக்கு வருதுன்னு வச்சுக்கோ, பிரயோஜனமே இல்லை அதுக்கு இல்லையா. பிறந்த உடனே வர முடியாது, பிறந்த குழந்தைய வேலை பண்ண வச்சா சைல்டு லேபர் லா மேனகா காந்தி உள்ளே போட்டுருவோம். அதனால் அது கரெக்டாக ஒரு 15-16லேருந்து 35 வயசுக்குள்ள சில ஜாதகங்கள் சுக்கிரன் வரும். சுக்கிரன் இன்னொன்றுத்துக்கும் காரகன். ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருந்தார்னா ஃபினஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபைன் ஆர்ட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, நன்னா பாடுறான், நன்னா நாட்டியம் ஆடுறான்னா நிச்சயமாக சுக்கிரன் பார்வை இருக்கும். சுக்கிரன் நன்னா இருந்துட்டார்னா தே வில் பி வெரி குட் இன் ஃபைன் ஆர்ட்ஸ். எந்த அளவுக்குன்னா, இப்போ ஆற்றுல தளிகை பண்ணுறான்னு வச்சுக்கோ, அந்த ப்ரெசன்டேஷன் கூட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சுக்கிரன் நல்ல பார்வையில் இருந்தால். அதனால் சுக்கிரன் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறார். கேசவ கடாட்சைக நேத்திரம் கிரீட்டதரம் தவளகாத்திரம். கேசவ கடாட்சைக நேத்திரம் கிரீட்டதரம் தவளகாத்திரம். இப்போ சுக்கிர தசையை பற்றி தீக்ஷிதர் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எடுக்கிறார். அதை இவ பாடுவா. இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய ஜோதிஷ விஷயங்கள்லாம் இந்த கீர்த்தனையில் வரும். சுக்கிரதசை லாங் பீரியட், 19-20 வருஷம் இருக்கும். சுக்கிரதசை வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, 19-20 வருஷம். அது என்னெல்லாம் கொடுக்குங்கிறார். சும்மா நான் படிக்கிறேன் பாருங்க. கவிம் நல்ல திறமை இருக்கும். அவள் பேசினாலே என்ன நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, அவள் பேசினாலும் நல்லா இருக்கும். கவிம். களத்திர காரகம் ஒய்ஃப், அதாவது இப்போ பத்தியாக இருந்ததுன்னா பத்னி ரொம்ப அழகாக இருப்போ, சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மாற்றி சொல்லலைன்னு வச்சுக்கோ, ஓ திஸ் இஸ் வெரி பேட்ரியாக்கல், ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் மென்ட் ஃபார் அஸ். அதனால இப்போ பத்திக்கு பத்னி ரொம்ப நன்னா இருப்போம், பத்னிக்கு பத்தி ரொம்ப நன்னா இருப்போம். இல்லைடா கவிம் களத்திரகாரகம் ரவி நிர்ஜர குரு வைரீடம். இவ 3 பேர் எதிரி. இப்போதான் ஒரு விஷயம் சொல்கிறார். இது நீங்கள் ரொம்ப அஸ்ட்ராலஜியில் நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா யூ கேன் ரிசர்ச். நவாம்ச ஹோரா திரேக்காணாதி வர்க்கோத்தமவாஸ் வசர சமயே வக்ரோச்ச நீச்ச வக்ரம் உச்சம் நீச்சம் ஸ்வக்ஷேத்திர வரகேந்திர மூலத்திருக்கோணே. இதெல்லாம் இருந்துடுத்துனா, அதாவது சுக்கிரன் ஜாதகத்தில் இருந்தார்னா என்னெல்லாம் கிடைக்கிறோங்கிறார் பாருங்க. திரிம்ஷாம்ச ஷஷ்டியாம்ஷாரதா அவதாம்ச பாரிஜாதாம்ச கோபுராம்ச. பாரிஜாதாம்சன்னு சொன்னால் அவன் நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் இருக்குமா. சாதாரண கார்லேருந்து இங்கே வந்து ஆடி போயிடுவா. அடுத்தது கோபுராம்ச, ஒரு சின்ன 3 பெட்ரூம்லேருந்து ஒரு வில்லாவே கிடச்சிரும். கோபுராம்ச ராஜயோக காரகம். அவள் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கெல்லாம் சாதாரணமாக நினச்சதெல்லாம் மேலே போகும். ராஜ்யப்பிரதம் குரு குஹமுதம். ராஜ்யப்பிரதம், தே கேன் ஈவன் பிகம் வேர்ல்ட் லீடர்ஸ். அது அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. சுக்கிரன் ஜாதகத்தில் சரியாக ஒரு இடத்துல இல்லைன்னா, இஃப் தே ஆர் அ வேர்ல்ட் லீடர் தே ஹாவ் டு எஸ்கேப் ஃப்ரம் அ சிவில் வார் இன் த கண்ட்ரி. இப்போ நிறைய நம்ம நாடுகள்லேருந்து அவள் தப்பிச்சு போகிறா இல்லையா, அப்போ போகும்போது சுக்கிரன் கீழே போயிடுவார் ஜாதகத்தில், அப்போ கிளம்பி போயிடுவா. அப்போ சுக்கிரனுடைய ஸ்தானம் அவ்வளோ வசத்தியான ஸ்தானம்னு இது அப்படியே தீக்ஷிதர் எடுக்கிறார். தீக்ஷிதருடைய ஜீனியஸ் இந்த வரிகளில் தெரியும். கவிம் களத்ர காரகம் ரவி நிர்ஜர குரு வைரீடம் நவாம்ச கேந்திர மூல திரிகோணே த்ரிம்ஷாம்ச ஷஷ்ட்யாம்ச ஐராவதாம்ச பாரிஜாதாம்ச கோபுராம்ச ராஜயோககாரகம் ராஜ்யப்ரதம் குரு ஷாம்ஷ
राजयोगकारकं राज्यप्रदं गुरुगुहमुदं श्रीशुक्र भगवन्तं चिन्तयामि सन्ततम् सकलतत्त्वज्ञं श्रीशुक्र भगवन्तं சுக்ரதசை வந்ததுன்னா கூரையை பிச்சுண்டு கொட்டோம்பா. இப்போ வேண்டாம். சுக்ரனுக்கு அடுத்ததாக சனைஸ்சரன், இவருக்கு சாஸ்திரம் கொடுத்த பெயர் சனைஸ்சரன், சனைஸ்சரதி. ஏன்னா இவர் சூரியனுடைய புத்திரன், அதனால திவாகர தனுஜம். திவாகரன் அதாவது சூரியனுக்கு ஒரு பத்னி சஞ்ஞான்னு இருந்தா, அந்த சஞ்ஞாவால் பதியினுடைய சூடு தாங்க முடியலையேன்னா, சன் இல்லையா, சூரியனே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப அதாவது இது ஆங்கிலத்தில் 2 வார்த்தை உண்டு. இதை விபரீதார்த்தமாக வச்சுக்க வேண்டாம். சூடாக இருந்ததுன்னா ஹாட்டுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு மனிதனையும் ஹாட்டுன்னு சொல்கிறாளே, அதனால் இவர் சாக்ஷாத்து சூரியன் ரொம்ப ஹாட்டாக இருந்தார். அதனால் பத்னியால் இருக்க முடியல. பிதாவான விஸ்வகர்மா கிட்ட சொல்லிட்டார், என்னப்பா இந்த மாதிரி ஒரு ஹாட் ஹஸ்பண்டை என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அவர் சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய 8 பங்குல 1 பங்கு சூடை வெளியில் எடுத்துட்டு ஆயுதங்களாக மாற்றி விட்டார். அப்போ சஞ்ஞா என்ன பண்ணா, தன்னை மாதிரியே ஒரு பெண்ணை படைச்சு, இப்போ நம்ம சயின்டிஃபிக்கலி வி கால் இட் க்ளோனிங் இல்லையா, க்ளோன் பண்ணிவிட்டா. அந்த க்ளோனான பகுதிக்கு சாயான்னு பேர். அந்த சாயாவை சூரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவ போயிட்டா சஞ்ஞா. அந்த சாயாவுக்கும் சூரியனுக்கும் பிறந்த பிள்ளை தான் சனைஸ்சரன்னு பேர். இவர் கர்ப்பத்தில் இருக்கும்போது சூடு, அப்பாவோட சூடு தாங்க முடியாமல் கருத்து போயிட்டாராம். அதனால் கருத்து வந்த குழந்தைக்கு வாகனம் தேடணும். காக்க வாகனம், காக்காவை வாகனமாக வச்சுண்டு எள்ள பிழிஞ்சு வச்சுட்டார். இவர் சாதாரணமாக தான் நடந்துருந்தார். நடந்துட்டு இருக்கும்போது இவருடைய ஹாஃப் பிரதர் தான் யமன். ஏன்னா இந்த சஞ்ஞாக்கும் சூரியனுக்கும் பிறந்த பிள்ளைக்கு யமன், அதே மாதிரி மனு, அதே மாதிரி யமுனான்னு ஒரு பெண் இருந்தா. அந்த யமன் என்ன பண்ணிவிடுறார், இந்த ஹாஃப் பிரதரான இந்த சனைஸ்சரன், அப்போ பேர் இல்லை இவருக்கு, திவாகர தனுஜன் தான் பேர். இவரை பார்த்த உடனே கையில் கிடைச்ச கட்டையால் கால் அடிக்கிறார். கால் அடித்த உடனே ஒரு கால் ஊனமாயிடுறது இந்த குழந்தைக்கு. தேய்ச்சிண்டு தேய்ச்சிண்டு இந்த குழந்தை நடக்கிறது, மெதுவாக நடக்கிறது இல்லையா. சனைஸ்சரதி, சனைஹீனா மெதுவை, சரத்தினா நடக்கிறது. சனைஸ்சரதி, சனைஸ்சரன் இந்த குழந்தைக்கு பேர் ஏற்படுறது. அதுதான் சொல்றார், காலதண்ட பரிபீடித ஜானும் காமிதார்த்த பலத காமதேனும். ஒரு ஜாதகத்தில் சனைஸ்சரன் நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டார்னா பாக்கி கிரகங்கள் சுமாராக இருந்தாலும் நினைச்சது நடக்கும். காமதேனும் காலச்சக்கர பேத சித்திரபானும் கல்பித சாயாதேவி சூனும் திவாகர தனுஜம் சனைஸ்சரம் தீரதரம் சந்ததம் சிந்தையேகம்னு தீக்ஷிதர் எடுக்கிறார் இந்த சாகித்யத்தில். காலதண்ட பரிபீடித ஜானும் காமிதார்த்த பலத காமதேனும். காலதண்ட பரிபீடித ஜானும் காமிதார்த்த பலத காமதேனும். காலச்சக்ர பேத சித்திரபானும் கல்பித சாயாதேவி
சந்ததம் சிந்தையே நவக்கிரகத்தில் ஒருவராயிருக்கக்கூடிய சூரியனால் தோஷம் ஏற்பட்டால் பாஸ்கர க்ஷேத்திரம்ங்கிற கும்பகோணம் சக்கரபாணி கோவில், சந்திரனால் தோஷம் ஏற்பட்டால் திருவிந்தளூர் தலைச்சங்கனான்மதியம்ங்கிற 2 விதேசம் சொன்னேன். அங்காரகனால் ஏற்பட்டால் ஒரு பரமசிவ க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய வைத்தியநாத க்ஷேத்திரம் வைத்தீஸ்வரன் கோவில், இன்னொன்று திருவிடந்தை. அதே சமயத்தில் புதனால் வந்தால் ஞாபகம் வச்சுங்கோ, புதனால் வந்தால் திருவகீந்திரபுரம் ஹயக்ரீவன் எம்பெருமான். அடுத்தது குருவால் வந்தால் ஆச்சரியமா தட்சிணாமூர்த்தி க்ஷேத்திரம், இல்லாட்டா குருபவனபுராதீசமாக குருவாயூர். வெள்ளிக்குன்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு, திருவெள்ளியங்குடின்னு பேர் இந்த க்ஷேத்திரத்துக்கு. ஆழ்வார் எடுக்கிறார், ஒள்ளிய கருமமும் செய்வன் என்று உணர்ந்த மாவலி வேள்வியுள் புக்கு தெள்ளிய குரல் ஆய் மூவடி கொண்டு திக்கு உற வளர்ந்தவன் கோயில் அல்லி அம்பொழில்வாய் இருந்து வாழ் குயில்கள் அரியறி என்று அவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான் திருவெள்ளியங்குடி அதுவே. சனைஸ்சரனுக்கு எந்த க்ஷேத்திரம்னா ரொம்ப அழகான ஸ்லோகத்தை தேசிகன் எடுக்கிறார். அழகான ஸ்லோகம் பாதுகா சஹஸ்ரத்தில் வரும். கனகருச்சிரா காவ்யாக்கியாதா சனைஸ்சர நோச்சிதா ஸ்ருதகுருபுதா பாஸ்வத்ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவா நித்யம் விஷ்ணோ பதே மணிபாதுகே துவமசி மகதி விஸ்வேஷாம்ன சுபா கிரகமண்டலி. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள், நம்பெருமாள் அழியமணவாளன் பாதுகாதேவியை தரிச்சுண்டு ஸ்ரீரங்கத்தில் நடை வரும்போது சூரியனுடைய கிரணங்கள் படுமாம், பெருமாள் நேத்திரங்கள்லேருந்து ஒளிக்கற்றை படுமாம். அப்போ கனக ருச்சிரா, இட் வில் லுக் லைக் ரெட்டிஷ் கோல்டு, அதுதான் அங்காரகன். காவ்யாக்கியாதா சுக்ரன். சனைஸ்சர நோச்சிதா, பெருமாள் நட அழகை பார்த்துட்டு மெதுவாக நடோன்னு நம்ம சொல்லுவோமா, சனைஸ்சர நோச்சிதா. ஸ்ருத குரு புதா, ஞானிகள் வந்து சேவிப்பாளாம், குரு புதா. பாஸ்வத்ரூபா, சூரியன் சேவிப்பாராம். த்விஜாதிப சேவிதா, சந்திரன் வந்து சேவிப்பாரா. ஏன்னா சந்திரனுக்கு ஏன் த்விஜாதிபன்னா 2 முறை பிறக்கிறார், பிறந்தவர் தேரர் வளர்றார், த்விஜாதிபன்னு பேர். அதனால 9 கிரகமும் பெருமாள் பாதுகையில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அதனால சனைஸ்சரனால் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு நிவாரணம் ஸ்ரீரங்கம். இப்போ யார் மிஞ்சிருக்கா? ராகு கேது. என்னன்னா கூர்மாவதாரம் பெருமாள் எடுக்கும்போது சமுத்திர மந்தனம் செய்து அமிர்தம் பிறந்தது. அமிர்த கலசத்தை தனவந்திரி எடுத்துன்னு வந்தார். எடுத்துன்னு வந்த உடனே இந்த அசுராலும் தேவாலும் அந்த தனவந்திரியை துரத்த ஆரம்பிச்சுட்டா. அப்போ அந்த அமிர்தத்தை ரட்சிக்க வேண்டி ஒரு காலகட்டத்தில் பெருமாள் மோகினின் அவதாரம் எடுத்து பிரித்து கொடுக்குறார். பிரித்து கொடுக்கும்போது தேவர்களுக்கு அமிர்தமும் அசுரர்களுக்கு வாருணி கொடுக்கும்போது ஸ்வர்பானுன்னு சில பேர் சொல்கிறா, விப்ரச்சித்தின்னு சில பேர் சொல்கிறா. அவன் பார்த்துடுறான். அவன் கொஞ்சம் அமிர்தத்தை பருகும்போது சூரியனும் சந்திரனும் பார்த்துட்டு விப்ரச்சித்தி வந்துட்டான்னு சொன்ன உடனே சக்கராயுதத்தை ஏவி வெட்டி விடுறார். அப்போ அந்த விப்ரச்சித்தி ஸ்வர்பானுவின் தலை முழுக்க வெட்டப்படாத போது ஒட்டணும். அப்போ பாம்பின் தலை பாம்பின் கால் வால் ஒட்டி 2 கிரகங்கள் சாயா கிரகம் பிறந்துருது. அதுக்கு தான் ராகு கேதுன்னு பேர். அதை பட்டத்ரியில் எடுக்கும்போது சொல்லும்போது ஸ்வர்பானும் அர்த்தபீத சுதம் யளாவீகின்னு எடுக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராச்சீனத்தில் இருந்த ஆச்சாரிய புருஷாலாம் வாரம் தான் சொல்லுவா, 7 கிரகங்கள் தான், நவகிரகம் கிடையாது. இந்த சாயா கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது கண்ணுக்கு தெரியாது, பட் அதனுடைய மூமெண்ட்டை வச்சு கிரகண சமயத்தில் பிடிப்பா. அதனால் ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷம் ஆதிசேஷனை தியானித்தாலோ அம்பாளை தியானித்தாலோ விலகும் அப்படிங்கிறத சேர்த்து 2 பல்லவியும் சேர்க்கிறார் தீட்சிதர். ஸ்மராம்யஹம் சதா ராகும் ஸ்மராம்யஹம் சதா ராகும் சூரிய சந்திர விக்ஷ விகதேஹம் ஸ்மராம்யஹம் சதா ராகும் சூரிய சந்திர விக்ஷ விகதேஹம் ஸ்மராம்யஹம் ததா ஹிரிரபமா பரப தரிதனி சரி ஹரி சரித ஹி
ma pa da ni da da pa ma pa da ni sa ni da pa ma pa ni da pa ma pa da pa ma pa masmaranuram ketumaham mahasuram ketumaham bhajami chayagrahavaram mahasuram ketumaham bhajami chayagrahavaram mahasuram ketumaham பாண்டிய தேசத்தில் பாண்டியராஜா இருக்கும்போது சில குழப்பங்கள் வந்துடுது. நான் சொல்கிறதெல்லாம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஞானசம்பந்தர் அவருக்கும் நாவுக்கரச பெருமானுக்கும் ஒரு வார்த்தாலாபம். இந்த மாதிரி கிரகப்பீடைகள் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்லும்போது அவர் ஒரு பாடல் பாடுறார். வேயொரு தோழி பங்கன், அது கோள் அறுபதிகம். அது தமிழ் படிக்கலைன்னா கோளாறு பதிகம்னு படிச்சுடுவா. அது கோளாறு இல்லை, கோள் அறுபதிகம். அந்த கோளினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் நிவாரணமாக அந்த கோளறு பதிகத்தின் ஒரு பாடலை கேட்டாலும் நவக்கிரக தோஷம் விலகுங்கிறது பெரியோர்கள் சொல்லுவது. அழகான அதை கேட்டுட்டு இன்னொரு ஒரு ஆண்டாள் பாடின வார்த்தையை கேட்டுட்டு முற்று செய்கிறோம். தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக வீணை தடவி அந்த மார்கழிக்கு ஒரு பெருமை. வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ். ஆண்டாள் 30 பாசுரங்கள்லையும் வேதம் சொன்ன விஷயம் அத்தனையும் சொல்லியிருக்கணுமே. சொன்னா கதிர்மதியம் போல் முகத்தான் திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல். சூரியன் சந்திரனை சொல்லியாச்சு. செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் செவ்வாய் சொல்லியாச்சு. ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் புதனை சொல்லியாச்சு. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வியாழன் வெள்ளி சொல்லியாச்சு. கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய்னு சனைஸ்வரன்னு சொல்லியாச்சு. அப்பேற்பட்ட நவக்கிரக தோஷ நிவாரணமாக திருப்பாவையும் அமையும்னு சொல்லி அந்த தசாவதாரத்துக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற ஒரு மங்களம் பாடி முற்று செய்கிறோம். கதிர்மதியம் போல் முகதார் பனி பப மக மரி கம பனி மப சனி சரி சனி ச பனி ச பமகரி ச மகரி ச கரி ச நித நிரி திங்களும் ஆதித்யனும்
நிறைந்த நன்னாளால் மம பனி மணி பமகம பனி சாம் பாமகரி சதனி சரணி பரி செப்பன் நவன் முலை செவ்வாய் சிறு மருங்குல் கரி ரி கம மம கரி ச ரி கரி ரி கம ப கம ப ம ம ப த த ப ம க ம ப ம க ம க ரி க நி ரி க ம க ரி ச ரி ரி ச ரி க ர ட படிதான் மகனே அறிவுராய் கம கம பம பத பம் சனி ரி சனி சர பரி சனி ச பத நி ப வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கேற்று மாபரிச நிசர மாபரிச பாமகரி சதனி சதனி பபத சகப்பம் தவேக்கும் கலிய அதாவது மார்கழி மகா உற்சவத்தின் 25வது வருஷம் 25 பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியம் போட்டேன்னா 250 முத்துசுவாமி தீட்சிதருடைய 250வது வருஷம். அதனால் அவர் எழுதின வாரக்கிருதிகள் அதோடு சேர்ந்து சிஷ்யால் எழுதின 2 அதோடு சேர்த்து தான் தீட்சிதருடைய 250வது இவாளோட சேர்த்து நவக்கிரகண நிவாரணார்த்தமாக இது அமையணும்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று. ரெண்டாவது 25 2 + 5 7 250லையும் 2 + 5 + 0 7. இந்த 7க்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கல்யாணத்தில் சப்தபதின்னு வரும். 7 இஸ் ஒன் நம்பர். நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ இயர் டிவைட் பண்ணீங்கன்னா 7ஆல் இட் வில் நெவர் பி டிவைடட். நீங்கள் 360 பாக்கி எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ணுங்க. ஏன் இட் இஸ் நான் டிவிசிபிள்னா அந்த பதி பத்னி பிரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சப்தபதியில் அந்த 7 வச்சுருக்கா. அதனால் மார்கழி மகா உற்சவத்துக்கும் எங்களுக்கும் உன்னோடு உறவையில் நமக்கு இங்கே ஒழியாது, டிவைட் பண்ண முடியாதுன்னு 2 + 5 7 250 அப்படிங்கிற நிவாரணமார்த்தமாக வச்சுண்டு என்ன ஸ்வாஸ்தியத்தில் உடம்பால் வரக்கூடிய உபாதைகள் இருந்தாலும் இந்த நவக்கிரகத்தை பாடின பலன், நவக்கிரக நாயகனான சர்வலோகேஸ்வரனை பாடின பலன் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து என்றளவும் இருக்கணும். ஜாகிரதை ஆற்றுக்கும் போய் சேரணும்.